எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். வசதியான குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைந்திருந்தது ராஜனின் பங்களா. வனத்துறை அதிகாரியாக தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல மாநிலங்களில் பணியாற்றி விட்டு 1 வருடத்திற்கு முன்பு ஓய்வு பெற்று டெல்லி சுந்தர் நகரில் செட்டில் ஆகிவிட்டார். பூர்வீகம் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகவில்லை. பயமோ பிடிக்கவில்லையோ என்ன என்பதே நாம் பின்னால் தெரிந்து கொள்வோம். ராஜனின் மனைவி மஞ்சரி வெளி உலகம் அறியாதவர், படிப்பறிவு இல்லாதவர், நாகரிகம் தெரியாதவர் என வீட்டுக்குள் பலமுறை அவமானப்பட்டாலும் குடும்பத்தினரை நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் பாவப்பட்ட குடும்ப தலைவி. இவர்களின் ஒரே மகள் நம் கதையின் நாயகி அசுரா. அழகு, படிப்பு, நாகரிகம் என எதிலும் சளைத்தவள் இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்தவள்தான். ஆனால் படித்தது எல்லாம் டெல்லியில் காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் படித்து முடித்து இருக்கிறாள். ஆணவம், கர்வம், பணத்திமிர், நினைத்ததை அடைய எந்த எல்லைக்கும் செல்வாள். ராஜனிடம் மட்டும்தான் கொஞ்சம் பயம். மற்றபடி மஞ்சரியை ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாள். ராஜனின் செல்லம் அப்படி. காலை 6 மணி அலாரம் அடித்தது. அலாரத்தை அடக்கி வைத்துவிட்டு மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தார் மஞ்சரி. பால்கனிக்கு சென்று சூரிய பகவானை தரிசித்துவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். காலை நேர பனிமூட்டத்தில் சூரியன் தெரியவில்லை. கிழக்கு திசையை பார்த்து கை கூப்பி கண்மூடி பிரார்த்தனை செய்தார். இன்னைக்கு எனக்கு அந்த குரல் கேட்கக்கூடாது என்று பிரார்த்தித்து விட்டு குளிக்க சென்றார். இந்த பிரார்த்தனை 22 வருடமாக செய்கிறார். ஆனால் பலன் இல்லை. மஞ்சரியை பயமுறுத்தும் அந்த குரல் காதில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. கிச்சனுக்கு சென்று காஃபி கலந்து எடுத்து வந்தார். மகளும் கணவரும் இன்னும் எழவில்லை. வீடு அமைதியாக இருந்தது. மணி 7 நெருங்கும் பொழுது அந்த வீட்டில் வேலை செய்யும் ராணி வந்தார். மஞ்சரியின் ஒரே ஆறுதல் அவர்தான். தன் சுக துக்கங்களை அவரிடம்தான் பகிர்ந்து கொள்வார். நான் வந்து காஃபி போட்டு தருவேன்ல, என்ன அவசரம் அக்கா? விடு ராணி, உனக்கும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு வேலைய ஆரம்பி. என்ன டிஃபன் பண்றதுக்கா? ரவா இட்லி பண்ணிடு. அக்கா, பாப்பாக்கு என்ன டிஃபன்? மகாராணி இன்னும் சொல்லல. உத்தரவு வரும் அப்புறம் பண்ணிக்கலாம். அக்கா சொல்லு ராணி, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? பாப்பா என்ன வெளிநாட்டுக்கா போகுது? நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே போகுது. எல்லாம் தெரிஞ்சுதானே ராணி பேசுற. இவ இங்க பண்ண அராஜகத்தை எல்லாம் அவ அப்பா பணத்தையும் செல்வாக்கையும் வைத்து சரி பண்ணிட்டாரு. அங்க யார் இருக்காங்க? இவகிட்ட பொறுமையோ சகிப்புத்தன்மையோ பெரியவர்களை மதிச்சு நடக்கிறதோ சுத்தமா கிடையாது. தமிழ்நாடு என்ன, எங்க இருந்தாலும் எங்க, இவ குணத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுக்கா, அதுக்காக இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்ச நாள் பாப்பா தனியா இருந்தா கஷ்ட நஷ்டம் தெரியும். சந்தோஷமா அனுப்பி வைக்கா. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 11 மணிக்கு. முன்னாடியே செக் பண்றது எல்லாம் முடிச்சிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனா போதும்னு சொன்னான். அசுராவுக்கு தமிழ்நாட்டில் திருப்பூரில் உள்ள மிகப்பெரிய பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு கிளம்ப வேண்டிய நாள். டெல்லியிலிருந்து கோயம்புத்தூர் சென்று அங்கிருந்து திருப்பூர் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் வேலை வேண்டாம் என ராஜன் சொல்லி பார்த்தார். கேட்கவில்லை. போய்தான் தீருவேன் என திட்டவட்டமாக கூறிவிட்டாள். மணி 9 நெருங்கிவிட்டதும் இன்னும் அறையை விட்டு வெளியே வரவில்லையா அசுரா? அவளா எழுந்து வந்தால்தான் உண்டு. யாரும் எழுப்ப முடியாது. அசுரா பிறந்ததிலிருந்து மஞ்சரிக்கு ஒரு அமானுஷ்ய குரல் அடிக்கடி கேட்கும். அந்த குரல் காதில் கேட்கும் போதெல்லாம் உடல் சில்லிட்டு போகும். 22 வருடங்களாக அந்த குரல் மஞ்சரியை மிரட்டி கொண்டு இருக்கிறது. நிறைய முறை மனநல மருத்துவரை பார்த்து விட்டாயிற்று. ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாளைக்கு 3 முறையாவது ஒலித்துவிடும். ஆச்சரியமாக இன்று இதுவரை அந்த குரல் கேட்கவில்லை. மஞ்சு மஞ்சு என ராஜன் தான் அழைத்தார். என்னங்க, காஃபி கொடு. இதோ வரேன். பேப்பர் படித்து கொண்டிருந்தார் ராஜன். காஃபியை கொடுத்துவிட்டு அவர் அருகில் அமர்ந்தார் மஞ்சரி. மஞ்சு, இன்னைக்கு அசுரா கிளம்புறா. அவ முன்னாடி அழுகாத. அப்புறம் குரல் கேக்குது அது இதுன்னு எதுவும் உளராத. என்ன, அவ மூட் அவுட் ஆகிடுவா. நீ தான் திட்டு வாங்கணும். ஏங்க, அவகிட்ட திட்டு வாங்குறது எனக்கு என்ன புதுசா? நான் எதுவும் பேச மாட்டேன், போதுமா? 10 மணிக்கு வெளியே வந்தால் அசுரா. லக்கேஜை பணியாளரிடம் கொடுத்து விட்டு காரில் வைக்க சொல்லிவிட்டு அப்பாவிடம் வந்தா. போகலாம் டாடி என. அச்சு, காஃபி தரவா? நீ எதுவும் சாப்பிடலையே. மஞ்சளை திரும்பி பார்த்தால் அசுரா. பார்வையில் தெரிந்த ஏளனம் உடலை ஊசி போக செய்தது. ஏதாச்சும் பேசணும்னு பேசுவியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் டாடி, போகலாம், டைம் ஆச்சு.
வாடா போகலாம். வரேன் மஞ்சு. அச்சு அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, கார்ல வெயிட் பண்றேன். ஏன் நான் கிளம்புறேன்னு அவங்களுக்கு தெரியாதா? நான் தனியா வேற சொல்லணுமா? பரவாயில்ல அச்சு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனிவே பாய். கார் கிளம்பி காம்பவுண்ட் கேட்டை கூட தாண்டவில்லை. மஞ்சரின் உடல் குளிர் பரவியது. குரல் கேட்கப் போவதை உணர்ந்தார். இங்கிருந்து உயிரோட போற உன் பொண்ணு பொணமாதான் திரும்பி வருவா என குரல் கேட்டது. அதிர்ச்சியில் மயங்கி வாசலிலே சரிந்தார் மஞ்சரி. வீட்டில் கந்தசஷ்டி கவசம் ஒலித்து கொண்டு இருந்தது. பூஜை அறைக்குள் அமர்ந்து மனமுருக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இருந்தாள் மதுரா. வயது 22, கனிவும் இரக்க குணம் அன்பும் கொண்டவள். தனக்கென்று பெரிதாக எந்த ஆசையும் இல்லாதவள்தான். வீட்டு வேலை செய்யும் இந்த வீட்டில் இருந்து என்றாவது ஒரு நாள் விடுதலை கிடைத்து விடாதா என கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தாள். வெளியே செல்லம்மாவின் குரல் கேட்டது. மது, சொல்லுக்கா, இப்பதான் வந்தியா? ஆமா மது, நீ துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? 9 மணிக்கு கிளம்பணும்னு என் வீட்டுக்காரு சொன்னாரு. அதையெல்லாம் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். ஆமா, ஒரு நல்ல துணி போடக்கூடாதா மது? இது என்ன சட்டையும் பாவாடையும் போட்டு இருக்க? நம்ம பிளைன்ல போக போறோம், மறந்துட்டியா? என்கிட்ட இருக்கிறதுல இது மட்டும்தாக்கா கிளியாம இருக்கு. நான் எதை போட்டுக்கிட்டு வந்தா என்ன? யார் என்ன போய் பார்க்க போறாங்க? அதுவும் சரிதான். சரி, வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கோ. முதலாளி அம்மா சாவி கேட்டாங்க, கொடுத்துட்டு கிளம்பிடலாம். சரிக்கா. டெல்லி சாணக்கியாபுரியில் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர் ரத்தினம் அவரது வீட்டில்தான் மதுரா, செல்லம்மா, செல்லம்மாவின் கணவன் காளி, இன்னும் சிலரும் வீட்டு வேலை செய்கின்றனர். ரத்தினம் தமிழ்நாட்டின் கோயமுத்தரை பூர்வீகமாக கொண்டவர். கோயமுத்தூரில் திருப்பூர், சென்னை என பல இடங்களில் சொந்த வீடுகள் இருக்கின்றன. ஆனால் அவரின் நிரந்தர வசிப்பிடம் டெல்லி தான். காரணம், அவரின் மனைவி அனிதா டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர். ரத்தினம் அனிதாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். தொழில் விஷயமாக அடிக்கடி டெல்லி வந்து செல்லும் பொழுது ஏற்பட்ட பழக்கம் காதலாகவே திருமணம் செய்து கொண்டனர். அனிதாவின் மற்றொரு பெயர் சர்வாதிகாரி. பிறந்தது முதலே செல்வ செழிப்பில் கொளிப்பவள். வீட்டில் வேலை செய்பவர்களை அடிமையை விட மோசமாக நடத்துவார். அவரின் கொடுமைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காகவே மதுரா தினமும் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறாள். மதுராவிற்கு தாய் தந்தை யார் என்பதும் தெரியாது. 6 வயதாக இருக்கும் பொழுது இந்த வீட்டிற்கு வந்தாள். அது முதல் இங்குதான் இருக்கிறாள். சிறுவயதில் இருந்தே படிப்பில் ஆர்வம் அதிகம். ஆனால் அனிதா படிக்க விடவில்லை. வீட்டு வேலை செய்தால் போதும், படிப்பு எதற்கு என தடுத்து விட்டாள். அனிதாவிற்கு ராகேஷ், வித்யா என 2 பிள்ளைகள். வித்யா அனிதாவின் ஜெராக்ஸ். ஈவிரக்கம் என்பது தெரியாத பிறவி. நல்ல வேலையாக 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு மும்பையில் குடியேறிவிட்டாள். அதுவரை வித்யாவிடம் மதுரா அனுபவித்த கொடுமைகள் சொல்லி மாளாது. ராகேஷ் கனடாவில் தொழில்துறை சார்ந்து ஏதோ படித்து கொண்டிருக்கிறான். அவனால் இதுவரை மதுரா எந்த துன்பத்தையும் அனுபவித்தது இல்லை. வேலை செய்பவர்களை மரியாதையாக நடத்துவான். கனடாவில் படிப்பு முடித்து திருப்பூரில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான மிகப்பெரிய பின்னலாடை தயாரிப்பு நிறுவனத்தை எடுத்து நடத்தப் போகிறான். அவனுக்கு அங்கு வீட்டு வேலை, சமையல் மற்றும் கார் ஓட்டுவதற்காக மதுரா, செல்லம்மா, காளி என 3 தேர்வு செய்திருக்கிறான். டெல்லியில் இருந்து கோயம்புத்தூருக்கு செல்வதற்கு பிளைட் டிக்கெட் வரை எடுத்து அனுப்பிவிட்டான். இன்று கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய நாள். மதுராவும் செல்லம்மாவும் காளியும் அனிதாவின் கண் அசைவிற்காக காத்து கொண்டிருந்தனர். அவள் சொல்லிவிட்டால் கிளம்ப வேண்டியதான். அனிதா கீழே இறங்க வரும் தோரணையை பார்க்க மதுராவிற்கு கை கால் நடுங்கியது. இந்த உலகத்திலேயே வீட்டு வேலைக்கு ஃப்ளைட்ல போற அதிர்ஷ்டசாலிங்க நீங்க 3 பேர் தான் நினைக்கிறேன். ராகேஷ்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கான். ரொம்ப நாள் வெளிநாட்டுல இருந்து அவன் மூளை மழுங்கி போச்சு போல என பொறுமை கொண்டே வந்தாள். அனிதா என்ஆஃப் என ரத்தினம் குறுக்கிட்டார். ஏய் காளி, சொல்லுங்க சார். தம்பி ரொம்ப நாள் வெளிநாட்டில் இருந்துட்டான். அவன் அங்கே டிரைவ் பண்ணாலும் இங்கே நம்ம ஊரில் டிரைவ் பண்ணுறது கஷ்டம். அதனால எங்கே போனாலும் நீ தான் கூட்டிகிட்டு போகணும், வரணும். புரியுதா? சரிங்க சார். செல்லம்மா, ஐயா, இங்கே வீடு எப்படி சுத்தமாக இருக்கோ அங்கேயும் இதே மாதிரி வச்சுக்கணும். புரியுதா? சரிங்க ஐயா. ஏ மதுரா, ஐயா, அவன் நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை வர சொல்லியிருக்கான். சரியா? அவனுக்கு பிடித்ததை பார்த்து பண்ணிக்கொடு. சரிங்க ஐயா. சரி காளி, கிளம்புங்க. ஏர்போர்ட்ல மணிமாறன் ஒருத்தன் இருப்பான். இது அவன் நம்பர். அங்க போய் அவனுக்கு ஃபோன் பண்ணு. உங்களை திருப்பூருக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் அவன் பார்த்துப்பான். அவனும் அங்க கார்மெண்ட்ஸ்ல தான் வேலை பார்க்க போறான். புரியுதா? சரிங்க சார். வாடகை கார் சொல்லியிருந்தேன், வந்துருச்சு போல. சரி, போயிட்டு வாங்க. என் மதுரா அனிதா தான் அழைத்தார். அம்மா, சமையல் வேலை பார்க்க தான் உன்னை அனுப்புறோம். புரியுதா? தமிழ்நாட்டுக்கு அனுப்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணி இருந்தேன். இப்போ வேற வழி இல்லை. ராகேஷ் கிட்ட எந்த ரீசனையும் சொல்ல முடியாது. அவன் ஒரு பிடிவாதக்காரன். அதனால நான் சொன்னது எல்லாம் மனசுல வச்சுக்க. சரியா? கிளம்பு.
சரி மாம். மணி 9 தாண்டி இருந்தாலும் குளிர் குறையவில்லை. கண்ணாடி வழியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் மதுரா. இத்தனை வருடங்களில் வேலை செய்யும் இடத்தை தாண்டி இவ்வளோ தூரம் செல்வது இதுவே முதல் முறை. இனி அனிதாவிடம் திட்டு அடி வாங்க தேவையில்லை என்பது கூடுதல் உற்சாகமாக இருந்தது. ஏர்போர்ட் வந்துவிட்டது. காளி மணிமாறனை அழைத்தான். அவன் வந்து இவர்களை அழைத்துச் சென்றான். 1 மணி நேரத்திற்கு பிறகு விமானத்தில் அமர்ந்திருந்தாள் மதுரா. ஏர்போர்ட்டுக்கு வந்தது முதல் இப்போது வரை கடந்து செல்லும் அனைவரும் மதுராவை ஒருவித கேள்வி பார்வை பார்த்துவிட்டு சென்றனர். தான் போட்டிருக்கும் உடையை பார்த்துதான் சிரிக்கிறார்கள் என்பது மதுராவிற்கு புரிந்தது. வேதனையாகவும் இருந்தது. விமானம் பறக்கத் தொடங்கியது. முதலில் படபடப்பாக இருந்தாலும் போக போக மதுராவிற்கு இனிமையாகவே இருந்தது. வீட்டில் இன்னும் அனிதா புலம்பிக் கொண்டிருந்தார். வேலைக்கார கழுதைக்கு வந்த வாழ்வை பாரு, அந்த மூதேவி திரும்பி வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு வேலைக்காரனாய் என கருவி கொண்டிருந்தார். மதுரா திரும்பி வரும்பொழுது நிச்சயமாக இந்த வீட்டில் வேலைக்காரியாக வரமாட்டாள் என்பது அனிதாவிற்கு தெரியாது. என்ன நடக்கும்? 3½ மணி நேர விமான பயணத்தில் கோயம்புத்தூரை அடைந்திருந்தால் அஷுரா. பிறந்தது தமிழ்நாடுதான் என்றாலும் விவரம் தெரிந்து வருவது இதுவே முதல் முறை. கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர் வரை அழைத்து செல்ல ராஜன் கார் ஏற்பாடு செய்திருந்தார். கார் கிளம்பியது. இங்கே இருந்து திருப்பூர் போக எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும் மேடம். ஓகே, போங்க. வேலை செய்ய போகும் கார்மெண்ட்ஸ் அருகில் உள்ள அப்பார்ட்மெண்டில் பிளாட் வாடகைக்கு பிடித்திருந்தாள். அங்குதான் போய்கொண்டிருக்கிறாள் அசுரா. ராஜன் எவ்வளவு கெஞ்சியும் அவர் நண்பன் வீட்டில் தங்க மறுத்துவிட்டாள். கார் கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர் செல்லும் அவினாசி சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. அசுராவின் மனம் முழுவதும் எதற்காக இந்த வேலையை தேர்வு செய்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், நான் நினைப்பது நடக்குமா என்பதிலேயே இருந்தது. டெல்லியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து கார்மெண்ட்ஸில் வேலை செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. வேலைக்கு தான் செல்ல வேண்டும் என்றால் டெல்லியிலேயே ஏதேனும் ஒரு கம்பெனிக்கு சென்றிருக்கலாம். ஆனால் இங்கு வந்திருப்பதன் நோக்கம் வெறும் வேலை மட்டுமில்லை. இந்த நிறுவனத்தின் நேர்முக தேர்வு டெல்லியில் தான் நடந்தது. ஒரு டைம் பாசுக்காக அசுரா அவள் தோழியும் சென்றிருந்தன. முதல் 2 சுற்றுகளில் தேர்வாகி கடைசி சுற்று வீடியோ காலில் நடந்தது. அதில் பேசிய கம்பெனி எம்டி ராகேஷை பார்த்தவுடன் அசுரா முடிவு செய்துவிட்டால் இவன் எனக்கு தான் என்று. அங்கு விசாரித்ததில் வேலை திருப்பூரில் என்பதும் ராகேஷ் திருப்பூருக்கு தான் வரப்போகிறான் என்பதும் தெரிந்தது. அந்த நிமிடமே முடிவு செய்துவிட்டாள் அசுரா. தான் நினைத்தது நடக்க எந்த இலைக்கும் செல்பவளாயிற்றே. வீட்டில் சொன்ன பொழுது எதிர்பார்த்ததை விட எதிர்ப்பு அதிகமாகவே இருந்தது. தமிழ்நாட்டிற்கு அனுப்பவே முடியாது என்றார் ராஜன். மிரட்டினார், பணிந்து பேசினார். ஆனால் அசுரா எதற்கும் அசரவில்லை. வீடியோ காலில் பார்த்ததிலிருந்து மனம் முழுவதும் ராகேஷ் தான் இறந்திருந்தான். பள்ளியிலும் கல்லூரியிலும் இவள் அழகிற்கு மயங்காத ஆண்களே இல்லை எனலாம். யார் மீதும் வராத ஈர்ப்பு ராகேஷை பார்த்ததும் வந்ததுதான் ஆச்சரியம். ராகேஷ் முழுதாக டெல்லியை சேர்ந்தவன் இல்லை என்பது தெரிந்தது. தமிழர்களுக்கு உரித்தான கலையான முகம், மின்னல் போல் வெட்டும் கூரான பார்வை, எடுப்பான நாசி, அடர்ந்த மீசை, தாடிக்குள் உதடுகள் ஒளிந்து கொண்டிருந்தன. வீடியோ காலில் முகம் இந்த அளவு மட்டுமே தெரிந்தது. நேரில் எப்போது அவனை முழுதாக பார்ப்போம் என்று தவிப்பாக இருந்தது. திருமணமாகியும் இருக்குமோ, ஒருவேளை வேறு யாரையாவது விரும்பி கொண்டிருப்பானோ என மனம் அலைப்பாய்ந்தது. அப்படி யாராச்சும் இருந்தால் அவளை கொன்னுட்டு அவன் இடத்துக்கு நம்ம போகணும் என விபரீதமாக யோசித்து கொண்டிருந்தாள். இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. காரை அனுப்பிவிட்டு 5வது தளத்தை அடைந்து தான் பிடித்திருக்கும் வீட்டிற்குள் சென்றாள். 2 படுக்கறை கொண்ட பிளாட். ஒரு சிறு குடும்பம் தங்குவதற்கு தாராளமாக போதும். ஆனால் அசுராவுக்கு பிடிக்கவில்லை. இந்த மாதிரி வீட்ல எல்லாம் மனுஷங்க எப்படிதான் தங்குறாங்க என்று தெரியலையே. எல்லாம் தலையெழுத்து. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவனை கரெக்ட் பண்ணி டெல்லியில் கூட்டிட்டு போயிடணும். இந்த குகைகளெல்லாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது என நினைத்து கொண்டாள். காலிங் பெல் அடித்தது. வெளியே 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். நீங்க யாரு? இந்த வீட்டுக்கு வீட்டு வேலைக்கும் சமையல் வேலைக்கும் வந்திருக்கேம்மா. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் வேலை பார்க்குறேன். அவங்க தான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஓ வாங்க, முதல்ல வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சமைச்சு தரவாமா? அப்புறம் கூட வீட்டை சுத்தம் பண்ற. பசியா இருப்பீங்கல்ல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும், போங்க. முகத்தில் அடித்தது போல் ஆகிவிட்டது அவருக்கு. ஆனாலும் வேலை செய்யும் இடங்களில் இது சகஜம் என்பதால் பேசாமல் போய்விட்டார். இடியட்ஸ், எங்க போனாலும் சாப்பாடு சாப்பாடு, இந்த தவிர வேற எதுவும் தெரியாது போல. டெல்லியில் ஒன்று இப்படிதான் உயிரை வாங்குது. இனி அது தொல்லை இல்லைன்னு பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி ஒன்று இருக்குது. படுக்கறைக்கு சென்று விட்டால் போன் அடித்தது. சொல்லுங்க டாடி. அச்சு, ரீச் பண்ணிட்டியா? எஸ் டாடி, வீடு தான் நல்லா இல்லை.
ஏன் அச்சு, வீடியோ காலை பார்த்து தானே ஓகே சொன்னேன். ஆமாம் டாடி, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அச்சு இரு, அம்மா பேசணும்னு சொன்னாங்க, அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். டாடி டாடி நோ, இவங்க கிட்ட பேச பிடிக்கல டாடி கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களுக்கு புரியறதே இல்லை. ச்சே. ஹலோ அச்சு, என்ன சொல்லு. அச்சு, நீ கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த குரல் கேட்டுச்சு எனக்கு. என்ன சொல்லுச்சு? நீ திரும்பி வர அப்போ சொல்லுங்க, நீ உயிரோட வரமாட்டேன்னு சொல்லுச்சு. ஓ, ஒன்று பண்ணுங்க, நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்கள் உயிரோட இருக்காதீங்க, நான் நிம்மதியாக இருப்பேன். மூட் அவுட் பண்ணுறதுக்காகவே பேசுவாங்க போல என ஃபோனை கட் செய்து தூக்கி வீசினாள். அசுராவின் பேச்சை கேட்டு உறைந்து போய் அமர்ந்திருந்தார் மஞ்சரி. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா மஞ்சு? உன் காதல கேட்டதை அச்சுக்கிட்ட ஏன் சொல்லுற? அவ உன்னை திட்டுறதுல தப்பே இல்லை, என்னமோ பண்ணுப்போ என கூறிவிட்டு ராஜன் கோபத்துடன் போய்விட்டார். மஞ்சரி சில போல் அமர்ந்திருந்தார். கண்கள் கண்ணீரை பெருக்கிக் கொண்டு இருந்தது. ராஜன் கார் வெளியே செல்வதை பார்த்துவிட்டு மஞ்சரின் அருகில் வந்தார் ராணி. அக்கா அக்கா, சொல்லு ராணி, இது வரைக்கும் பல தடவை கேட்டுட்டேன். ஏன் ஐயாவும் பாப்பாவும் உங்ககிட்ட இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்கன்னு நீங்க சொன்னதே இல்லை. இது வரைக்கும் மனசுல இருக்க பாரத்தை யார்கிட்டயாவது இறக்கி வைக்கணும்க்கா, இல்லைன்னா வேதனை அதிகம் தானே ஆகும். என்கிட்ட சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லுங்கக்கா. இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல ராணி, 22 வருஷமா நடக்குது என தனது கடந்த கால சம்பவங்களை கூற ஆரம்பித்தார் மஞ்சரி. எங்க ஊர் தமிழ்நாட்டுல இருக்கிற நீலகிரி மாவட்டத்துல ஒரு மலைவாழ் கிராமம். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அந்த ஊரும் அங்க இருந்த எங்க சொந்தமும் தான். சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி திரிஞ்சிட்டு இருந்தேன். அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எங்க குடும்பத்துல அவ்வளவுதான். எங்க அண்ணன் பிறந்து 10 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். அதனால என் குடும்பமே என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. எங்க குல வழக்கப்படி பெண் குழந்தைங்க பிறந்த உடனே கட்டிக்க போறவரை முடிவு பண்ணிடுவாங்க. அது போல எனக்கும் என் மாமா முனியனுக்கும் கல்யாண பரிசம் போட்டு இருந்தாங்க. எனக்கு என் மாமா மேல எந்த விருப்பமும் இல்லை. ஆனா அம்மா அப்பா பேச்ச மீறக்கூடாதுன்னு முடிவா இருந்தேன். ஆனா என் மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னவே தான் சுத்தி சுத்தி வருவாரு. நாங்க மலையில மட்டும்தான் இருப்போம். மலையை தாண்டி வேறு எங்கேயும் போகக்கூடாது என்று ஊர் கட்டுப்பாடு. மருத்துவ காரணங்களுக்காக கூட நாங்க வெளியே போக மாட்டோம். எங்க குலதெய்வம் மாசாணி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். குலதெய்வ வழிபாடு எங்களுக்கு முதன்மையானது. நாட்கள் அதன் போக்கில் போயிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. காட்டிலாக அதிகாரியாக ராஜன் வந்து கிராமத்துல இருக்க கவர்மெண்ட் வீட்டுல தங்கி இருந்தாரு. வெளியூர் ஆளுங்கிறதுனால பொண்ணுங்க யாரும் அவர்கிட்ட பேச மாட்டோம். ஊர் பெரியவங்க மட்டும்தான் அவர்கிட்ட பேசுவாங்க. ராஜன் வீட்டு வழியாதான் நாங்க மேய்ச்சலுக்கு போயிட்டு வருவோம். அந்த பக்கமா போறப்ப எல்லாம் என்ன பார்த்துருக்கிறாரு. அவர் மனசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிருக்கேன். ஆனா எனக்கு அது தெரியாது. ஒரு நாள் என்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. என்னை விரும்புறேன்னு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. முதல் முறையா வேத்த ஆண் ஒருவர் என்கிட்ட பேசுனதுனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஊர் கட்டுப்பாடு பத்தியும் மாமா கூட பண்ண நிச்சயம் பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல பயமா இருந்துச்சு, அதனால சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் இருக்க பக்கம் போறதையே நிறுத்திட்டேன். இது நடந்து 10 நாள் கழிச்சு ஊர்ல மாசாணி கோவில் திருவிழா நடந்துச்சு. எல்லாரு கூடவும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ராஜன் என் கையை பிடிச்சு தனியா இழுத்துட்டு போயிட்டாரு. அங்க மஞ்சரி, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். நீ இல்லைன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன். என் கூடவே வந்துரு. நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? எங்க குல வழக்கப்படி எனக்கு பரிசம் போட்டா என் மாமா முனியன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என் மனசுல வேற எந்த நினப்புக்கும் இடமில்லை. புரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம தனியா நின்று பேசுற யாராச்சும் பார்த்தா நம்ம 2 பேரும் உயிரும் போயிடும். அப்போ என் காதல நீ ஏத்துக்க மாட்ட, அப்படிதானே? நீங்க பாருன்னு பாக்கெட்ல இருந்த பிளேடை எடுத்து கையா அறுத்துக்கிட்டாரு. ரத்தத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கண் முழிச்சு பார்த்தப்போ என் வீட்டில் இருந்தேன். திருவிழா நடந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி மயங்கி கிடந்தேனும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததாகவும் சொன்னாங்க. ராஜனை பத்தி எந்த தகவலும் தெரியல. நமக்காக உயிரை விடவும் துணிஞ்சிட்டாருன்னு மனசுல அவர் மேல ஒரு பாசம் வந்துச்சு. 2 நாள் கழிச்சு யாருக்கும் தெரியாம அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்தேன். கையில கட்டோட சோர்வா படுத்திருந்தாரு. என்னை பார்த்த உடனே நல்லா பேசினாரு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டேன். 18 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கதாலதான் தெய்வ குத்தமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு உடனே வீட்டுல கல்யாண வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. விடிஞ்சா கல்யாணம். என்ன பண்றதுன்னு புரியல. ராஜனை போய் பார்த்தேன். நாளை குறிச்ச முகூர்த்த நேரத்துல நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி குறிச்ச நேரத்துல என் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா ராஜன் கூட இல்ல. அன்னைக்கு தாலி கட்ட போற நேரம் நெருங்கிருச்சு. ஆனா ராஜன் வரவே இல்லை. கடுமையான மழையால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ராஜன் போயிட்டாருன்னு என் நெருக்கமான தொழில் தகவல் சொன்னான். அப்ப ராஜன் என்ன கைவிட்டுட்டாருன்னு தோணுச்சு. மனசை தேர்த்திக்கிட்டு கடவுளோட விருப்பம் இதுதான் போலன்னு நினைச்சிட்டு முனியன் மாமாவுக்கு கழுத்தை நீட்டிட்டேன்.
சரியா 3வது முடிச்சு போற நேரத்துல ராஜன் வந்துட்டாரு. காடே அதிர்ற அளவுக்கு நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். முனியன் மாமா 3வது முடிச்சு போடல. கழுத்துல இருந்து கையே எடுத்துட்டாரு. ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொன்ன அப்படின்னு ஊர் பெரியவங்க கேட்டாங்க. என்னை விரும்புறத ராஜன் சொன்னாரு. எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. எங்க அப்பா அம்மா அண்ணன் பார்த்த பார்வை என்னை கொல்லாம கொன்னுடுச்சு. மனசை சம்மதிக்காமல் கல்யாணம் நடந்ததால அந்த கல்யாணம் ரத்தானதா அறிவிச்சாங்க. என் கழுத்துல இருந்த தாலியை கலட்ட மறுபடியும் சடங்கெல்லாம் பண்ணி என்னை ராஜனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மன விருப்பத்தை சொல்லாத தப்புக்காக என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. என் குடும்பம் முனியம்மாமம் எல்லாரும் மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. ஊர் பெரியவர் என்கிட்ட வந்து வெளியூர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஊர் வழக்கத்தை மறந்துடாத, ஊரை விட்டு வெளியே போகணும்னு நினைக்காத, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு ராஜனோட அவர் வீட்டுக்கு வந்துட்டேன். ராஜன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனா பிறந்து வளர்ந்த ஊர்ல யாருமே பேசாம தனியா வாழ்றது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு நாள் தள்ளி போச்சு. கர்ப்பம் ஆகிட்டேன்னு புரிஞ்சிச்சு. எங்க அம்மா தான் அந்த ஊர்ல மருத்துவச்சி. ஆனா அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ராஜன் கிட்ட சொன்னா மலையிலிருந்து கீழே இறங்குற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அது ஊர் வழக்கத்தை மீறின மாதிரி ஆகிடும். அதனால யார்கிட்டயும் சொல்லல. 6 மாசத்துக்கு மேல என்னால ராஜன் கிட்ட மறைக்க முடியல. உண்மைய சொன்ன அப்போ ராஜன் ரொம்ப கோவப்பட்டாரு. உடனே கீழே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. நான் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டேன். அப்புறம் என் மனசை புரிஞ்சுக்கிட்டாரு. கீழே இருந்து மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு விட்டு நாட்களை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நாள் போச்சு. கர்ப்பமாகி 6 மாசம் வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் உடம்புல சில மாற்றங்கள் உருவாச்சு. சாதாரணமா மாசமா இருக்கவங்களுக்கு இருக்க மாதிரி என் வயிறும் இல்ல, இயல்பை விட பெருசா இருந்துச்சு. என் அம்மா ஒரு தடவை கை வைத்து தொட்டு பார்த்து இருந்தா என்ன பிரச்சனை என்று சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல. ஹாஸ்பிட்டல் போகவும் எனக்கு விருப்பம் இல்லை. குழந்தை பிறக்க போற நாள் நெருங்குற மாதிரி மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதை யோசிச்சுக்கிட்டே ஒரு நாள் வீட்டு பின்னாடி தோட்டத்துல உட்காந்து இருந்தேன். அன்னைக்கு ராஜன் வீட்டுல இல்ல. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியா என் அம்மா மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்தோன்னே அவங்க பக்கத்துல போகணும் ஒரு ஆசை வந்துச்சு. அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வேகமா எழுந்த உடனே அப்போ கீழே இருந்த மரத்தோட வேர் தடுக்கி விழுந்துட்டேன். விழுந்த அதிர்ச்சியில எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு. நான் கீழே விழுந்து கத்துனதை என் அம்மா பார்த்தாங்க. என் பக்கத்துல ஓடி வந்தாங்க. அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சுயநினைவு போயிருச்சு. நான் கண் முழிச்சு பார்த்தப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். பக்கத்துல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. அதுதான் அசுரா. ராஜன் கூட இருந்தாரு. அந்த சூழ்நிலும் ஏன் என்ன மலையை விட்டு கீழே கூட்டிட்டு வந்தீங்கன்னு தான் சண்டை போட்டேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நீ அரை மயக்கத்துல இருந்த. இப்படியே இருந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொன்னாரு. அம்மா எங்க, அவங்களதான் நான் கடைசியா பார்த்தேன்னு சொன்னேன். உங்க அம்மா எல்லாம் யாரும் இல்ல, வேற ஆளுங்க தான் 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாரு. ராஜன் சொன்னது உண்மையான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன என் கிராமத்துக்கு ராஜன் கூட்டிட்டு போகல. 6 மாசம் வரைக்கும் ஊட்டி டவுன்ல இருந்தோம். எங்க ஊர்ல என்ன நடக்குது, அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் மார்க்கெட்ல எங்க ஊர்க்கார ஒருத்தரை பார்த்தேன். அவரோட மகன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேற ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதால அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அவர்கிட்ட என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன். அப்போ இதுவரை சரளமா பேசிக்கொண்டிருந்த மஞ்சரி கண்கள் இருக்க மூடி திறந்தார். கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. அக்கா சொல்லுங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு? என் கல்யாணத்துக்கு பின்னாடி நடப்பணமா வாழ்ந்துட்டு இருந்த என் குடும்பம் என் பிரசவத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டாங்களாம். எல்லாரும் மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துட்டு இருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வித கெட்ட வடை வந்திருக்கு. ஊர்க்காரங்க சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க என் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி முனிய மாமா எல்லாரும் பொணமா இருந்திருக்காங்க. இறந்த 4-5 நாள் ஆனதுனால உடம்பெல்லாம் அழுகி கோரமா இருந்துச்சான் என்று கூறிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதார் மஞ்சரி. அவரை தேற்ற வழி இல்லாமல் மரத்து போய் அமர்ந்திருந்தார் ராணி. இந்தாங்க தண்ணி கொடுங்க. இனி அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். நான் ஒரு மூளைக்கெட்டவ. பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். தளர்வாக எழுந்த அமர்ந்தால் மஞ்சரி. நீ எதையும் ஞாபகப்படுத்தல ராணி. மறந்தால் தானே ஞாபகப்படுத்த முடியும். அது சரி, ஒரே சமயத்தில் மொத்த குடும்பத்தையும் சாக கொடுத்த ஒரு மனுஷனால எப்படி அதெல்லாம் மறக்க முடியும்? சரி, எப்போக்கா தமிழ்நாட்டை விட்டு நீங்க வந்தீங்க? அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ராஜன் என்ன சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்கு போகல. இத்தனை வருஷத்துல ராஜன் கிட்ட எவ்வளோ முறை ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுட்டேன். முடியவே முடியாது. இதுதான் பதில். அசுரா பிறந்த அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு. எனக்கு யாரும் பிரசவம் பார்த்தாங்கன்னு இப்பவும் எனக்கு தெரியல. என் குடும்பத்தோட மரணம் ராஜனுக்கு எனக்கு தெரிய வருவதுக்கு முன்னாடியே தெரியும்.
ஆனா அதை என்கிட்ட மறைச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அந்த ஊர்ல இருக்க விடல. ஏக்கா அந்த விஷயம்லாம் அக்ஷரா பாப்பாக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க அவளுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஏக்கா பாப்பாக்கு உங்க மேல இவ்வளோ வெறுப்பு? அவ ஸ்கூலுக்கு போற வரைக்கும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தா. ஸ்கூலுக்கு போய் மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸை பார்த்த அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கல. எனக்கு படிப்பறிவு இல்லை, மற்றவங்க மாதிரி நான் பேசுவது இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து விலகி போனா. ராஜனும் இதுக்கு முக்கிய காரணம். அவன் முன்னாடி எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு. சரி, ஏதோ குரல் கேட்குதுன்னு அடிக்கடி சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அக்ஷரா முதல் பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு அந்த குரல் கேட்க ஆரம்பிச்சிச்சு. தெளிவில்லாத குரல். அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த மாதிரி கேட்டுச்சு. சாதாரணமா இருக்கப்போ உடம்புல ஒரு குளிர் பரவும், அப்போ அந்த குரல் கேட்கும். இப்ப 4-5 வருஷமா அதிகமா கேக்குது. ஒரு நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன் அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது, இது மாதிரி தான் கேட்கும். இதனாலதான் அக்ஷரா என்ன முழுசா வெறுத்துட்டா. அவ கண்ணுக்கு நான் ஒரு பைத்தியம் மாதிரி தெரியறேன். அக்கா, உங்க மனசுல உள்ள வலி ரொம்ப பெருசுக்கா, அதை சரி பண்றது கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச உங்க கேள்விக்கெல்லாம் விட ராஜன் சாருக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டாரு. அடுத்து உங்க ஊருக்கு போனா விடை கிடைக்கலாம். அதுக்கு வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நான் முயற்சி பண்ணாத நாளே கிடையாது ராணி. ஆனா ராஜன் எந்த காலத்திலயும் என்னை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. சரி, பார்க்கலாம். நேரம் ஆச்சு, மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. நீ வேலையே கவனி. சரிக்கா. கோயமுத்தூர் விமான நிலையம். காளி, செல்லம்மா, மதுரா, மணிமாறன் நால்வரும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தன. மணிமாறன், சொல்லுங்க காளி, இங்கே இருங்க. இங்க இருந்து எப்படி போகணும் திருப்பூருக்கு கேட்க, இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு சித்ரா பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். அங்க இருந்து திருப்பூர் போற பஸ் பிடிக்கலாம். சரி, அப்போ ஆட்டோ பிடிக்கலாம். அப்பொழுது மணிமாறன் போன் அழைத்தது. இருங்க, நம்ம கார்மெண்ட்ஸ் மேனேஜர் மூர்த்தி தான் கால் பண்றாரு. ஹலோ சார். ஹலோ மணிமாறன், கோயம்புத்தூர் வந்துட்டீங்களா? இப்போதான் வந்தோம். பஸ் ஸ்டாப் போறதுக்கு ஆட்டோ பிடிக்க போறோம் சார். பஸ் எல்லாம் வேண்டாம், ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து பாருங்க, நம்ம கார்மெண்ட்ஸ் பேர் போட்ட வேன் நிற்கும், அதுலயே வந்துருங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல மணி, நேர்ல வாங்க பேசுவோம். எப்ப காளி? சீக்கிரம் வாங்க, வெளியே வேன் நிக்குதான், அதுலயே வர சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, அப்போ பஸ்ல போய் அலைய வேண்டாம், முதலாளி ரொம்ப நல்லவர் போல என மதுரா என்ற செல்லம்மாவுக்கு வாயெல்லாம் பல்லாக இருந்தது. அனிதாவின் திமிரு பேச்சுக்களிலிருந்து சில நாட்கள் விடுபட்டு இருப்பது அவளுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த புள்ள சும்மா எதனாச்சும் பேசிட்டு இருக்க, வெரசா வாங்க, காளி கத்தனா. வந்துட்டேன், நீ போ. வேனில் ஏறி திருப்பூரில் ராகேஷ் தங்க போகும் பங்களாவை வந்தடைந்தன. டெல்லி இருப்பதை விட சிறிய பங்களாதான். அவுட் ஹவுஸ் ஒன்றும் இருந்தது. மேனேஜர் மூர்த்தி வந்து சாவி கொடுத்தார். மணிமாறன், நீங்க கார்மெண்ட்ஸ் மேன்சன்ல தங்கிக்கலாம். சரிங்க சார். நீங்க தான் காளியா? ஆமா சார். இந்தாங்க, அங்க நிக்கிற 2 காரோட சாவியும் இதுல இருக்கு. கார் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. 2 நாள் கழிச்சு ராகேஷ் தம்பி வர்றப்போ எடுத்தா போதும். அது வரைக்கும் தொடச்சு மட்டும் வைங்க. சரிங்க சார். செல்லம்மா யாரு? நான் தான். ஐயா, சொல்லுங்க. ராகேஷ் சாருக்கு வீடு எப்பவும் சுத்தமா இருக்கணும். அவர் ரொம்ப கோபக்காரர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டை நல்லா சுத்தமா பார்த்துக்கோங்க. சரிங்க சார். மதுரா சார், இங்க பாருமா, தம்பி ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல இருந்துட்டாரு. அங்க சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு போன வாரம் பேசினப்ப சொன்னாரு. அவர் சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. உன் கைப்பக்குவம் அவருக்கு பிடித்தனாலதான் உங்களை டெல்லியிலிருந்து இங்க வர வச்சிருக்காரு. பார்த்து பக்குவமா அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும், புரியுதா? சமையலுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கு. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் அவுட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம். தோட்டக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். இருங்க. மாரப்பா, மாரப்பா. ஐயா, இவன் பேரு மாரப்பன். இங்க தோட்டக்காரனா இருக்கான். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா இவனை கேளுங்க, பண்ணி தருவான். சரியா? அப்ப நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. வாங்க மணிவாரன், போகலாம். மூர்த்தியும் மணிமாறனும் கிளம்பி விட்டன. மாரப்பன் மதுராவின் முன் வந்து நின்றார். ஒரு நிமிடம் மதுராவின் முகத்தை உற்று நோக்கினார். மஞ்சள் எப்படி இருக்கா என்று மதுராவை பார்த்து கோபமாக கேட்டார். மஞ்சரி எப்படி இருக்கா என்று கேட்ட மாரப்பனை குழப்பமாக பார்த்தாள் மதுரா. என்ன முழிக்கிற? உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா? மாரப்பனின் முகம் கோபத்தில் சிவந்து இருந்தது. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. மஞ்சிரன்னு எனக்கு யாரையும் தெரியாது. இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கவனித்த காவலாளி ஓடி வந்தார். மாரப்பா, புதுசா வந்தவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? போய் வேலையை பாரு. மாரப்பன் மதுராவை முறைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர். நீங்க உள்ள போங்கம்மா. சரிங்க அண்ணா. அவுட் ஹவுஸில் தங்களது உடைமைகளை வைத்துவிட்டு பங்களாவிற்கு சென்றனர். லேசாக தூசி அடைந்து இருந்தது. மது, அக்கா, நான் வீட்டை தொடச்சு சுத்தம் பண்றேன், நீ போய் கிச்சனை பாரு. சரிக்கா. முதலாளி இன்னும் 2 நாள் கழிச்சுதான் வருவாராம். நமக்கு நிறைய நேரம் இருக்கு.
மெதுவா செய்யலாம். ஒன்னும் பெருசா வேலை இருக்க மாதிரி தெரியல. ஆமாக்கா, சேர்ந்து பார்த்தா 3 மணி நேரம் போதும். அது சரி, அந்த தோட்டக்காரன் உன்னை பத்தி ஏன் அப்படி கேட்டா? உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா மதுரா? அக்கா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாது. அவர் கேட்ட பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்ல. என் பூர்வீகம் மீது அம்மா அப்பா யாரு, இப்ப அவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையா, எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ரத்தினா ஐயா வீடும் அவங்க வீட்டு வேலையும் தான். எனக்கே என்ன நினைச்சா வெறுப்பாதான் இருக்குது. மது, இது வெறுத்து போற வயசு இல்ல உனக்கு. நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. மனசை தளர விடாத. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நான் அந்த நாளை அக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அக்கா, எனக்கு நம்பிக்கை இல்லை. திரும்பவும் டெல்லியில் அந்த வீட்டில் வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே கை கால் எல்லாம் நடுங்குது. விடு மதுரா, காலம் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ராகேஷ் தம்பி ரொம்ப நல்லவர், உனக்கு தான் தெரியுமே. அவர்கிட்ட பேசி இங்கே இருந்து இனி டெல்லிக்கு போகாம இருக்க ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பார்க்கலாம். ஆமாக்கா, அந்த குடும்பத்தில் இருக்க ஒரே நல்ல மனுஷன் அவர்தான். ஏதோ அவர் புண்ணியத்துல கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம். ஆமா, அது சரி, போய் வேலைய பாரு. அசுரா திருப்பூர் வந்து 2 நாட்கள் கழிந்து இருந்தது. இன்று வேலைக்கு முதல் நாள் செல்ல வேண்டும் என தன்னை சிறப்பாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு ஜீன்ஸ் டாப்ஸ் என ஸ்டைலாக கிளம்பினாள். அசுராவின் உடையையும் தோரணையும் பார்த்து அங்கு இருந்தவர்கள் அசந்து போயினர். நேராக மேனேஜர் மூர்த்தியிடம் சென்றாள். ஹாய் சார் என தனது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காண்பித்தாள். வாங்க மேடம், உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். வாங்க உங்க கேபினுக்கு போகலாம். ஓகே. கேபின் சிறியதாக இருந்தது. இங்க எம்டி ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. இவ்வளோ பெரிய கார்மெண்ட்ஸ்ல இந்த கேபின் தான் கிடைத்ததா என மனதிற்குள் யோசித்தாள். மூர்த்தி சார், சொல்லுங்க மேடம், இங்க எம்டி ரூம் எங்க இருக்கு? எம்டி ரூம் எதுக்கு மேடம்? சார், நான் இங்க ஒரு எம்ப்ளாயி. எம்டி ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சுக்கலாம் மேடம். எம்டி ரூம் பக்கத்து பில்டிங்ல இருக்கு. நான் இப்ப எம்டியை பார்க்க முடியுமா? இல்ல மேடம், எம்டி இன்னைக்கு தான் டெல்லியை ரீச் பண்றாங்க. இங்க வர இன்னும் 2 days ஆகும். ஓகே சார். சரிங்க மேடம், வேலையை பாருங்க. ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க. ஓகே சார். தேவையில்லாம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் போல. இன்னும் 2 நாள் என்ன பண்றது என யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தாள் ஆசுரா. டெல்லி விமான நிலையம் மதியம் 3 மணி. அனைவரும் ஒரு நிமிடம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு கம்பீரமாக நடந்து வந்தான் நமது நாயகன் ராகேஷ். நடையில் தெரிந்த ஸ்டைலும் பார்வையில் தெரிந்த கூரான மின்னலும் பார்ப்பவரை சுண்டி இழுப்பவையாக இருந்தது. விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து BMW காரில் பரவினான். 4 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியின் வாசம் மன நிறைந்தது. நேராக கோயம்புத்தூர் சென்று விடதான் எண்ணினான். தந்தையின் விடாத பிடிவாதத்தால் வேறு வழியின்றி டெல்லி வந்து 2 நாட்கள் தங்கிவிட்டு பின் திருப்பூர் செல்வதாக முடிவெடுக்கப்பட்டது. டெல்லியின் அழகை ரசித்துக் கொண்டு சென்றவன் செல்போனில் தோன்றிய நோட்டிபிகேஷனை பார்த்து திடுக்கிட்டான். திருப்பூர் கார்மெண்ட்ஸில் உள்ள தனது அலுவலக அறைக்குள் யாரோ அத்துமீறி நுழைகிறார்கள் என எச்சரிக்கை தகவல் வந்தது. உடனடியாக மேனேஜர் மூர்த்தியை அழைத்தான். மூர்த்தி அண்ணா, தம்பி சொல்லுங்க, டெல்லி வந்தாச்சா? எஸ் அண்ணா. நீங்க கார்மெண்ட்ஸ்ல தானே இருக்கீங்க? ஆமா தம்பி. என் ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் என் ஃபோனுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபாஸ்ட். 1 நிமிஷம் தம்பி. உடனடியாக ஷேர் செய்யப்பட்டது. தனது அறையில் தனது இருக்கையின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. அசுரா ராகேஷின் நாட்களை தடவி கொண்டே சுற்றி வந்து கொண்டிருந்தாள். மூர்த்தி அண்ணா, சொல்லுங்க தம்பி, நேரா என் ரூமுக்கு போங்க. அவளை ஃபயர் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. தம்பி, இந்த பொண்ணு இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. டெல்லி ஹெட் ஆஃபீஸில் செலக்ட் ஆன பொண்ணு. நம்ம ரூல்ஸ் படி என்கொயரி பண்ணிட்டு பனிஷ் பண்ணலாம், ஃபயர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ போய் அவளை வெளியே அனுப்புங்க, நான் வந்து பேசிக்கிறேன். சரிங்க தம்பி. ராகேஷ் உடல் கோபத்தில் துடித்து கொண்டிருந்தது. ஊருக்கு போய் முதல் வேலை இவளை துரத்துறது தான் என முடிவு செய்து கொண்டான். ஆனால் அசுராவை அவ்வளவு எளிதாக அனுப்ப முடியுமா என்ன? கதவை திறந்து கொண்டு மூர்த்தி உள்ளே நுழைவதை பார்க்க அசுரா எந்த சலனமும் இல்லாமல் இன்னும் ராகேஷ் இருக்கையே சுற்றி கொண்டு இருந்தாள். மேடம், என்ன இது? என்ன பண்றீங்க? ரொம்ப தப்பு, முதல்ல வெளியே போங்க. கூல் மூர்த்தி சார், எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? மேடம், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு எம்டி எனக்கு கால் பண்ணி உங்களை ஃபயர் பண்ண சொன்னாரு. ஆனா நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போகணும், புரியுதா? இல்லை என்றால் பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும். அசுரா ஏளன சிரிப்புடன், நீங்க இப்போ என்ன போக சொன்னதுக்காக நான் போகல. உங்க எம்டி வரட்டும், அப்புறம் தெரியும் யார் இந்த வேலையை விட்டு போக போறாங்கன்னு. மேடம், இந்த கார்மெண்ட்ஸ்ல என் சர்வீஸ் 20 வருஷம். நீங்க என்கிட்ட இப்படி பேசுனதுக்கு வருத்தப்பட போறீங்க. அதையும் பார்க்கலாம் சார். அசுரா போய்விட்டாள். அங்கிருந்த சோஃபாவில் திகைத்து போய் அமர்ந்து விட்டார் மூர்த்தி. இதுவரை யாரும் இவ்வளவு திமிராக நடந்து கொண்டதில்லை. என்ன பெண் இவள் என யோசித்துக் கொண்டிருந்தார். டெல்லி ரத்தினம் வீடு வரும்போதே
வெறி கொண்ட வேங்கை போல் வரும் மகனை பார்த்து பதறி போயினார் ரத்தினமும் அது அனிதாவும். என்னாச்சு கண்ணா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நத்திங் டாடி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரூமுக்கு போறேன். ஓகே கண்ணா, டேக் ரெஸ்ட். அந்த குடும்பத்தில் ராகேஷ் மட்டும் தப்பி பிறந்தவன். மற்ற மூவரும் ஒரே அலைவரிசையில் இருந்தாலும் இவன் குணம் தனிதான். அன்பானவன், பெரியவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பான். பணத்திமிர் இல்லாதவன். அவனிடம் இருக்கும் ஒரே சறுக்கல் கோபம், பிடிவாதம்தான். இரவு 7 மணி போல் அறையை விட்டு வெளியே வந்தான். ராகேஷ், வாடா கண்ணா, சாப்பிடு. வரேன்ப்பா. மாம், வித்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்காடா, நீ போன் பேசலன்னு தான் வருத்தப்பட்டா. பேசுற மேம். ராகேஷ், திருப்பூர் வீடு, கார் எல்லாம் தயார். நீ போய் கார்மெண்ட்ஸ்ல டேக் ஓவர் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். மூர்த்தி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஷியோர் டாடி. ராகேஷ், சொல்லுங்க மாம். வீட்டு வேலை பார்க்க தானே இங்க இருந்து போனாங்க, அவங்களுக்கு எதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண? ட்ரெயின் பத்தாதா? ஏன் மாம், அவங்க எல்லாம் ஃப்ளைட்ல போகக்கூடாதா? அதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா என்ன? அப்படி இல்லை தம்பி, நம்ம இப்படி அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, அப்புறம் நம்ம தலைமையில ஏறி உக்காந்துருவாங்க. அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு அப்படி தோணல மாம், அவங்களும் மனுஷங்க தான். சரி ராகேஷ், நீ திருப்பூர் போயிட்டு அந்த மதுராவை மட்டும் திருப்பி அனுப்பிவிடு. எதுக்கு? எனக்கு அவ சமையல் தான் பிடிக்கும், உங்களுக்கு தெரியாதா? தெரியும்பா, ஆனா அவ தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது. உன் பிடிவாதத்தால வேற வழி இல்லாம தான் அனுப்பி வச்சோம். மாம், நிறைய டைம் உங்ககிட்டயும் டாடி கிட்டயும் கேட்டாச்சு, மதுரா யாரு, தமிழ்நாட்டுல எந்த ஊருன்னு. ஆனா நீங்க சொன்னதே இல்ல. இப்ப சொல்லுங்க, மதுரா யாரு? அனிதாவும் ரத்தினவும் ஒருவர் பார்த்து கொண்டனர். நீங்க 2 பேரும் பார்த்துக்கிறத பார்த்தா மதுராவுக்கு தமிழ்நாட்டுல ஏதோ பிரச்சனை என்று புரியுது. என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. கண்ணா, அதெல்லாம் இப்ப எதுக்கு? சரி, அவ அங்கேயே இருக்கட்டும். இந்த பேச்சை இதோட விடு. நோ மாம், இந்த நம்ம வீட்டுல இது வரைக்கும் எத்தனையோ பேரை ஒர்க் பண்ணி இருக்காங்க. ஆனா மதுராவை தான் நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருக்கீங்க. அவளோட நியாயமான ஆசை எதுவும் நீங்க நடக்க விட்டது இல்லை. எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. ராகேஷ், எஸ் டாடி. உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். தேங்க்ஸ் டாட். சொல்லுங்க. உனக்கு 10 வயசு இருக்கப்போ நம்ம பிசினஸ் ரொம்ப லாஸா போயிட்டு இருந்துச்சு. மனசு வெறுத்து வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம இருந்தேன். அப்பதான் நண்பர் ஒருத்தர் குலதெய்வ வழிபாடு பத்தி சொன்னாரு. நான் உன் மம்மிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் போகவே இல்லை. மனசு உறுத்தலா இருந்துச்சு. அதனால உன்னையும் வித்யாவையும் அனிதாவோட பேரண்ட்ஸ் வீட்டுல விட்டுட்டு நானும் மம்மியும் கோயம்புத்தூர் விமானத்திற்கு போனோம். அங்க நம்ம குலதெய்வ கோவிலில் வழிபட்டதுக்கு அப்புறம் மனசு லேசான மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு தடை வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கோயிலை விட்டு வெளியே வரப்போ ஒரு சாமியார் வந்து என்னை கூப்பிட்டாரு. பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருப்பதாகவும் அதோட குருஜி என்னை பார்க்கணும் சொன்னதாகவும் சொன்னாரு. குழப்பத்தோட அவரை போய் பார்க்க போனோம். குருஜி முகத்தில் இருந்த கனிவும் சாந்தமும் என்னை மெய் மறக்க வச்சிச்சு. என்னை அவர் பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாரு. சாமி, சொல்லுங்க, என்னை எதுக்கு பார்க்கணும் சொன்னீங்க? மனசு முழுக்க வேதனையோட தொழில நொடிஞ்சு போய் வந்திருக்க, சரியா? ஆமா சாமி, கோவில வழிபட்டதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுதான் குலதெய்வ வழிபாட்டோட மகிமை. இனி உன் தொழில நீ கொடி கட்டி பரப்ப. உனக்கு கீழ் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க. இனி உனக்கு ஏறுமுகம்தான். சாமி, உங்க வாக்கு பழிக்கணும். உங்களை பார்த்தது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணுவியா? உதவியா? என்ன சாமி, சொல்லுங்க. நான் ஒரு பெண் குழந்தைய உனக்கு தரேன். நீ அவளை கூப்பிட்டுட்டு போய் உன் குழந்தைகளுக்கு நிகரா அவளை வளர்க்கணும். முடியுமா? சாமி, அது நாங்க ஏன் அந்த குழந்தைய வளர்க்கணும்? அதுவும் எங்க குழந்தைக்கு நிகரா? முடியாது சாமி. உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லுங்க, நாங்க தரோம். அனிதா, நீ சும்மா இரு. சாமி, நீங்க காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு புரியுது. நான் கூட்டிட்டு போய் வளர்க்குறேன், நீங்க அனுப்பி வைங்க சாமி. ரத்தினம், உன் மனைவிக்கு இதுல விருப்பம் இல்லை போல. ஒண்ணு பண்ணலாம். அந்த குழந்தைய உன் வீட்டில் 1 வருஷம் இருக்கட்டும். அந்த 1 வருஷத்துக்குள்ள உன் தொழில முன்னேற்றம் வந்தா குழந்தை உங்ககிட்டயே வளரட்டும். இல்லைன்னா இங்க திருப்பி கொண்டு வந்து விட்டுடு, சரியா? இல்ல சாமி, நான் வளர்த்துக்கிறேன். என் மனைவி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ரத்தினம், ஞாபகம் வச்சுக்கோ, உன் பிள்ளைங்களுக்கு நிகரா அந்த குழந்தையும் வளரணும், புரியுதா? புரியுது சாமி. ஆனா அந்த குழந்தை யாரு? நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அவகிட்ட நீங்க இங்க நடந்தது எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல அவளே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பா. அந்த குழந்தைய இங்க வளர்க்கிற வழி இல்லாம நான் உங்ககிட்ட கொடுக்கல. அவளுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்கறேன். வேறு எதுவும் அந்த குழந்தைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க சொன்னா சரியாதான் சாமி இருக்கும். குழந்தைய கொடுங்க, நாங்க அழைச்சிட்டு கிளம்புறோம். 6 வயதான மதுரா ரத்தினம் தம்பதியிடம் ஒப்படைக்கப்பட்டாள். அனிதாவிற்கு அதில் விருப்பமில்லை என்றாலும் ரத்தினத்தின் பிடிவாதத்திற்காக அழைத்து வந்தன. மதுரா வந்து 1 வருடத்துக்குள் ரத்தினம் தொழிலில் பல மடங்கு முன்னேறிவிட்டார். இழந்த அனைத்தும் வீடு வந்து சேர்ந்தது. அந்த 1 வருடம் மட்டுமே ராகேஷ் வித்யா போல் மதுராவும் வளர்ந்தாள். சொத்து சேர்ந்த பின் கேட்க ஆளில்லாத காரணத்தால் அந்த வீட்டில் நிரந்தர வேலைக்காரி ஆகி போனாள் மதுரா. சோ நம்ம இப்போ இவ்வளவு வசதியா இருப்பதுக்கான மதுரா தான், அப்படிதானே டாடி? இல்ல கண்ணா, அப்பாவோட உழைப்பு தான் காரணம். அந்த சாமியார் கிட்ட வாக்கு கொடுத்ததால் தான் அவ இன்னும் இங்க இருக்கா, அவ்வளவுதான்.
அனிதா நாக்கில் நரம்பில்லாமல் பேசுவது ராகேஷுக்கு புரிந்தது. ஓகேம்மா, மதுராவுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா அவளுக்கு பண்ண துரோகத்துக்கும் கொடுமைக்கும் நீங்க 2 பேரும் பதில் சொல்லியே ஆகணும். பி ரெடி. குட் நைட். ராகேஷின் திருப்பூர் வீட்டில் மதுரா பரபரப்பாக சமைத்துக் கொண்டிருந்தாள். காளி ராகேஷை அழைத்து வர ஏர்போர்ட் சென்றிருந்தால் செல்லம்மா வீட்டை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். மூர்த்தி வந்திருந்தாள். அவர் செல்லம்மாவிடம், ஏமா சொல்லுங்க மூர்த்தி சார், மாரப்பன் எங்க ஆளே காணோம். அவரை நாங்க வந்த அன்னைக்கு தான் கடைசியா பார்த்தோம் சார். மதுரா கிட்ட கூட வந்து ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க அவரை பார்க்கல. அப்படியா, சரி போய் வாட்ச்மேனை வர சொல்லுங்க. இந்த சொல்றேன் சார். சார் வாங்க நடேசன், மாரப்பன் எங்க? சார் மாரப்பன் வேலைக்கு வந்து 3 நாள் ஆகுது. டெல்லியிலிருந்து வேலைக்கு ஆளுங்க வந்த அன்னைக்கு தான் கடைசியா பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கல. என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயும் 3 நாளா வரலன்னு அக்கம் பக்கத்துல சொன்னாங்க சார். மூர்த்திக்கு குழப்பமாக இருந்தது. மாரப்பன் இங்க வேலைக்கு சேர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இதுவரை ஒரு நாள் கூட விடுப்பு எடுத்தது இல்லை. இப்போது 3 நாட்களாக காணவில்லை. எங்கே போயிருப்பார்? லீவ் போட மாட்டாரே. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க தம்பி, கார் வந்துடும். சரிங்க சார். மதுரா இங்க வாமா. சார், நீங்க வந்து அன்னைக்கு மாரப்பன் உங்ககிட்ட என்னம்மா கேட்டாரு? என்கிட்ட மஞ்சரி எங்கன்னு கேட்டாரு சார். யாருப்பா மஞ்சரி? எனக்கும் தெரியல சார், நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓ அப்படியா, உன் சொந்த ஊர் எதுமா? டெல்லி தானே? இல்ல சார், நான் பிறந்தது தமிழ்நாட்டில் தான், ஆனா எந்த ஊர்னு எனக்கு தெரியாது. ஓ, மாரப்பன் சொந்த ஊர் ஊட்டி. நீ இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருக்கியா? இல்ல சார், நான் இப்பதான் தமிழ்நாட்டுக்கே வரேன். ரொம்ப குழப்பமா இருக்கே. சரி, நானும் விசாரிக்கிறேன், நீ போமா. சரிங்க சார். மூர்த்திக்கு மாரப்பனை மறந்து வேறொரு எண்ணம் மதுராவை பற்றி தோன்றியது. இந்த பெண்ணின் முகச்சாயலை சமீபத்தில் வேறு எங்கேயோ பார்த்தது போல் தோன்றியது. மதுராவின் மனநிலையும் வேறு மாதிரி இருந்தது. 4 வருடங்களுக்கு முன் ராகேஷ் கனடாவிற்கு செல்வதற்கு முன் கிச்சனில் இருந்த மதுராவை சந்தித்தான். முதுகுக்கு பின் ராகேஷின் சூடான மூச்சு காற்றுப்பட்டு மெதுவாக திரும்பி பார்த்தாள். அங்கு மதுரா இவ்வளவு அருகில் ராகேஷை பார்த்ததில்லை. சிவந்த உதடுகள் தந்தியடிக்க ஆரம்பித்து விட்டது மதுராவுக்கு. சொல்லுங்க சார், இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற மது? கூல் கூல். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் நாளைக்கு கனடா போறேன். திரும்பி வர்றதுக்கு 3-4 வருஷம் ஆகும். நான் திரும்பி வர வரைக்கும் எது நடந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, புரியுதா? உனக்கு இந்த வீட்டை நிறைய கஷ்டம் கொடுக்கறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காக பொறுத்துக்கோ. நான் திரும்பி வந்து இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். சரிங்க சார், எனக்கு என்ன கஷ்டம்? நான் இருக்கேன் சார். குட் கேர்ள். இந்தா, இதை வச்சுக்கோ. என்னது, பணமா? இதெல்லாம் வேண்டாம் சார். வேண்டாம்னு சொல்லாத, வச்சுக்கோ. இனி இந்த பாவாடை சட்டையெல்லாம் போடாத. இந்த பணத்தை வச்சு நல்லதா கொஞ்சம் சுடிதார் சேலையெல்லாம் வாங்கிக்கோ. எனக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாது சார். வெகுளியாக சிரித்து கொண்டு சொல்பவளை ரசிக்கத்தான் தோன்றியது ராகேஷருக்கு. மனசளவு குழந்தையாதான் இருக்கா, ஆனா உடம்பு தேவையான ஏற்ற இறக்கங்களும் சிலை மாதிரி இருக்கு. சரி, சேலை வேண்டாம், சுடிதார் எடுத்துக்கோ. இனி இந்த பாவாடை சட்டையெல்லாம் போடக்கூடாது. எல்லோரோட பறையும் ஒரு மாதிரி இருக்காது, புரியுதா? சரிங்க சார், தேங்க்ஸ். கன்னத்தில் தட்டி விட்டு சென்று விட்டான். அவன் சென்ற அடுத்த அரை மணி நேரத்தில் அனிதாவால் பறிக்கப்பட்டு விட்டது மதுராவிடம் இருந்த பணம். ராகேஷின் கார் உள்ளே வரும் சத்தம் மதுராவை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. இப்போதும் பாவாடை சட்டை தான் அணிந்திருந்தாள். பார்த்துவிட்டு இப்போது என்ன சொல்வானோ என்று பயமாக இருந்தது. எட்டி வெளியே பார்த்தாள். ராகேஷ் உடலளவில் நிறைய மாறி கம்பீரமாக இருந்தான். வந்தவன் நேராக மாடியில் இருக்கும் அவன் அறைக்கு சென்று விட்டான். மதுரா, மதுரா. சொல்லுங்க அக்கா, தம்பி வந்துடுச்சு. பார்த்தேன்க்கா. பார்த்துட்டு வெளியாம வராம உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பயமா இருந்துச்சுக்கா. பயமா? சரியா போச்சு போ. தம்பி காஃபி கொண்டு வர சொல்லுச்சு, எடுத்துட்டு போய் கொடு. ஐயா, நான் மாட்டேன், போட்டு தரேன், நீங்க போய் கொடுங்க. என் லூசு மதுரா, தம்பி உன்னதான் கொண்டு வர சொல்லுச்சு, சூடா எடுத்துட்டு போம். காஃபியை எடுத்துக்கொண்டு படிகளில் ஏறிய போதே கை கால் நடுக்கத்தை உணர்ந்தன. கதவை தட்டினாள். உள்ளவா மது. உள்ளே சென்று காஃபியை டேபிளில் வைத்துவிட்டு வேகமாக கதவை நோக்கி நகர்ந்தாள். ஓய் என்றபடி பின்னால் இருந்து கட்டி அணைத்தான் ராகேஷ். முதலாக ஒரு ஆணின் தீண்டலில் மெய் மறந்து போனாள் மதுரா. காதரையில் கிசுகிசுகாக கேட்டது ராகேஷின் குரல். ஏன் என்கிட்ட இருந்து ஓட பாக்குற? இல்ல, அதெல்லாம் இல்ல. அவன் முகம் பார்த்து திரும்பி நிற்க வைத்தான். அப்படி இல்லைன்னா வேற எப்படி? வேலை இருக்கு, நான் போறேன். விடமாட்டேன். மதுராவின் கண்கள் பயத்துடன் கதவை நோக்கி போனது. அதை கவனித்த ராகேஷ், என்னை கேட்காம யாரும் உள்ள வர மாட்டாங்க. இது டெல்லி இல்ல. முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்து. இல்ல, அது வந்து நான் கனடா போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இந்த பாவாடை சட்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் கொடுத்த பணம் எங்க? நீ வேற ட்ரெஸ் வாங்கலையா?
அதை அனிதா மேடம் வாங்கிக்கிட்டாங்க. ராகேஷ் தலையில் அடித்து கொண்டான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. சரி, என் நம்பர் உனக்கு கொடுத்தல, நீ ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை? நான் 2 தடவை ஃபோன் போட்டேன், நீங்க எடுக்கல. நான் எடுக்கலையா? ஆமா, சாரி, பப்ளிக் நம்பர்னு விட்டிருப்பேன். நீயா இருப்பேன்னு யோசிக்கல. சரி வா என கைப்பிடித்து அழைத்து வந்து பெட்டில் அமர வைத்தான். கூச்சத்துடன் நெளிந்து கொண்டிருந்தாள். மது, நான் ஏன் உன்னை டெல்லியில் இருந்து இங்க வர வச்சிருக்கேன்னு தெரியுமா? தெரியுமே. அப்படியா? எதுக்கு சொல்லு. அனிதா மேடம் சொன்னாங்க உங்களுக்கு குக் பண்றதுக்கு வர சொன்னீங்கன்னு. அறிவாளி மது, நீ உன்னை விட்டு நான் ரொம்ப நாள் தள்ளி இருந்துட்டேன். இனி உன்னை என் கூடவே வச்சுக்கணும் மது. ஆனா அது டெல்லியில் முடியாது. அங்க உன்கிட்ட பேசக்கூட முடியாது. அதுக்குத்தான் பிளான் பண்ணி இங்க வர வச்சேன். விழி விரித்து கேட்டுக்கொண்டிருந்தாள் மதுரா. ஏன் அப்படி பாக்குற? இல்ல, நான் ஏன் உங்க கூடவே இருக்கணும், புரியலையே. மெதுவாக மதுராவின் காதருகில் வந்து மதுராவை இங்கே வரவழைத்ததற்கான காரணத்தை கூறினான் ராகேஷ். காரணத்தை கேட்டு காது மடல்கள் சிவந்து இதழ்கள் துடிக்க அமர்ந்திருந்தாள் மதுரா. ஐ லவ் யூ மது, ப்ளீஸ் ஷாக் ஆகாத. நான் எல்லாமே உனக்கு தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? நீ எங்கள் வீட்டுக்கு வர்ற அப்போ எனக்கு 10 வயசு மது. நீ ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்த. நீயும் வித்யா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச. 1 வருஷம் வரைக்கும் நம்ம 3 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறி போச்சு. என்னதான் என் வீட்டில் இருக்கவங்க உன்னை மோசமாக நடத்தினாலும் அப்போ என்னால் அவங்கள எதிர்த்து பேச முடியல. ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணேன், எனக்கான தகுதியை நான் வளர்த்துக்கிட்டாதான் தான் உனக்காக சுதந்திரத்தை என்னால வாங்கி கொடுக்க முடியணும். அதுக்கான முதல் அடிதான் உன்னை அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தது. இனி நீ யார்கிட்டயும் விட்டோ அடியோ வாங்க வேண்டியதோ இல்லை. உனக்கு நான் இருக்கேன். முதல்ல உன் கடந்த காலத்துல கண்டுபிடிக்கணும். உன் அப்பா அம்மா யாரு, நீ எங்க பிறந்த, உன் பின்புலம் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லா தகுதியோட உன்னை என் வீட்டில் கொண்டு போய் என் காதலியா மனைவியா நிறுத்தணும். இதுக்கு எல்லாம் முன்னாடி உன்னை திகட்ட திகட்ட லவ் பண்ணணும். உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும். நீ இந்த வீட்டை ராணி மாதிரி இருக்கணும். இனி நீ வேலைக்காரி இல்ல மது. இந்த ராகேஷோடைய காதலி இல்ல, மனைவி. நீ என் மனசுல அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த உலகத்துல நான் எந்த மூலைக்கு போனாலும் என் மனசுல நீ மட்டும்தான் இருந்த. உன் நினப்பு மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. ஏன் உன் மேல இவ்வளோ லவ் வந்துச்சுன்னு கேட்காத, அது எனக்கே தெரியாது. மது, மதுரா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க? கண்ணீர் பெருக ராகேஷை இறுக்கி அணைத்து கொண்டாள் மதுரா. இல்ல, நிஜமாவே என் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க போறீங்களா? ஆமா, என் மாமனார் மாமியார் முன்னாடி தான் என் கல்யாணம் நடக்கும். ரொம்ப நன்றி சார், இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நீ என்னை இப்படி கட்டிப்பிடிக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ சாரிங்க, நான் போறேன். ஏய், எங்க ஓடுற, நில்லு என கூறிவிட்டு டிஷர்ட் அணிந்து கொண்டு மதுவை கைப்பிடித்து கீழே அழைத்து வந்தான். மூர்த்தியும் செல்லம்மாவும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தன. செல்லம்மாக்கா, தம்பி போய் காளியை கூட்டிட்டு வாங்க. சார் வர சொன்னீங்களா? கார் எடுக்கவா? இல்லை, அதுக்கு வர சொல்லலை. எல்லாரும் கேட்டுக்கோங்க, மதுராவா நான் காதலிக்கிறேன். அவளை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் டெல்லியில் இருக்க என் குடும்பத்திற்கு தெரியக்கூடாது. நானே கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அது வரைக்கும் நீங்க யாரும் மதுராவை இந்த வீட்டு வேலைக்காரையா நடத்தக்கூடாது. அது போக தமிழ்நாட்டுல மதுராவுக்கு சில ஆபத்துகள் இருக்கு. அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கும். புரியுதா? தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. நாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். மதுப்பட்ட கஷ்டத்துக்கு அவளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு நான் சாமியை வேண்டாத நாள் இல்லை. அவன் நல்ல மனசுக்கு தான் அவளுக்கு இந்த நல்லது நடந்திருக்கு. ராகேஷின் கைகளை நெகிழ்ச்சியுடன் பிடித்து கொண்டார் செல்லம்மா. நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா மேடம் இன்னும் சம்மதம் சொல்லல. அக்கா, ராகேஷ் மதுராவை பார்த்து கொண்டே சொன்னாள். அவ கிடக்குறா, அதெல்லாம் ஒத்துக்குவா தம்பி. சரிக்கா. மது, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை, சாப்பிட்டு கார்மெண்ட்ஸ் போகணும். சரிங்க என வெட்கத்தில் சிவந்து கொண்டே கிச்சனுக்குள் ஓடி மறைந்தாள் மதுரா. மூர்த்தி கார்மெண்ட்ஸில் உள்ள அனைவரையும் ராகேஷிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் ஆர்டர், புதிதாக எடுத்த ஆர்டர், வரப்போகும் ஆர்டர் தகவல்கள் என அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான். மூர்த்தி அண்ணா, அவளை வர சொல்லுங்க. யாரு தம்பி? அதான் என் ரூமுக்குள்ள வந்தாலே, டெல்லியில இருந்து வந்த பொண்ணு, அவளைதான். தம்பி, நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டேன். இல்லைனா நான் பேசணும், வர சொல்லுங்க. சரி தம்பி, நே கமின் அசுரா என அசுராவின் குரல் கேட்டது. தம்பி, அந்த பொண்ணு தான் வந்திருக்கு. சரி, நான் பேசிக்கிறேன் அண்ணா. கம்மின். ஹாய் ராகேஷ், எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து 1 ஹவர்ல மேலாகுது. வந்த உடனே என்னை கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ராகேஷ் எதுவும் பேசவில்லை. அசுராவின் தோற்றத்தை பார்த்து வாயெடுத்து போய் அமர்ந்திருந்தான். ஹலோ சார், பேசுங்க. பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அன்னைக்கு என் பர்மிஷன் இல்லாம எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க? தப்புன்னு தெரியாதா? அசுராவிடம் எந்த பதட்டமும் இல்லை. சிரித்துக்கொண்டே ராகேஷ் எதிரில் இருக்கையில் அமர்ந்தாள். அவளின் நடவடிக்கை ராகேஷுக்கே திகப்பாக இருந்தது. உன் ரூமுக்கு வர்றதுக்கு எனக்கு பர்மிஷன் எல்லாம் தேவையில்லை ராகேஷ். வாட் யூ மீன்? ஐ மீன் ஐ எம் லவ் வித் யூ.
எஸ், ஐ லவ் யூ ராகேஷ். என்ன ராகேஷ், என்னடா இவ லூசு திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுறா அப்படின்னு குழப்பமா இருக்கா? நான் தெளிவாகவே சொல்கிறேன். டெல்லி இன்டர்வியூவில் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போவே நீங்கள் எனக்கு தானே முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்காக தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த வேலைக்கே வந்தேன். இல்லைனா எனக்கு இருக்க வசதிக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. உங்களை மாதிரி நாங்களும் டெல்லியில் பெரிய பணக்காரங்க தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை பற்றியும் விசாரிச்சுட்டேன். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த பொண்ணும் இல்லை. நீங்கள் உங்களை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த கார்மெண்ட்ஸை எடுத்து நடத்த வந்திருக்கீங்க. ஐ எம் கரெக்ட்? ராகேஷ் முகத்தில் புன்னகையுடன் எழுந்தான். என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்காத இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. போக போக தெரிஞ்சுக்குவ. இப்போ இங்கிருந்து போறியா? உன்னை பார்க்கவோ பேசவோ எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ப்ளீஸ் கெட் அவுட். உங்களை பற்றி உங்கள் லைஃப் பார்ட்னர் தெரிஞ்சுக்காம வேற யார் தெரிஞ்சுக்க போகிறாங்க? அப்புறம் மூர்த்தியை கை காட்டி, இந்த மாதிரி லேபர்ஸ் இருக்காப்போ நம்ம பர்சனல் பற்றி இனி பேச வேண்டாம். இதுங்களுக்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதனால தான் நான் பொறுமையாக பேசுகிறேன். ஏன்னா உங்களை விட திமிரா பேச என்னாலையும் முடியும். புரியுதா? லஞ்சில் பார்க்கலாம். பாய் பேபி என அசுரா போய்விட்டாள். தம்பி, இந்த பொண்ணை இப்போ ஃபயர் பண்ண முடியும். நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணவா? அண்ணா, உங்களை விட அவன் மேலே நான் கொலைவெறியில் இருக்கேன். ஆனால் இவன் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும். அதுக்காகத்தான் பொறுமையாக இருக்கேன். இந்த பொண்ணு மூலமாவா? எனக்கு புரியலையே தம்பி. அண்ணா, இவளை பார்த்து உங்களுக்கு எதுவும் தோணலையா? இந்த பொண்ணை பார்த்தா? சிறிது நேரம் யோசனைக்கு பின், தம்பி கரெக்ட், இந்த பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மதுரா மாதிரியே இருக்கா. எனக்கும் ஏற்கனவே தோணுச்சு. நான் தான் அதை சரியா யோசிக்காம விட்டுட்டேன். ஆமாண்ணா, அவளை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ அம்மா அப்பா சொந்த ஊர், இவ எங்க பிறந்தா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சரி தம்பி, பண்ணிடுறேன். நாளைக்கு நானும் மதுவும் கோயம்புத்தூர் போகணும். மதியத்துக்கு மேல மீட்டிங் எதுவும் இல்லாம பார்த்துக்கோங்கண்ணா. சரி தம்பி, நான் பார்த்துக்கிறேன். இரவு ஜில்லென்று வீசிய காற்றை அனுபவித்தபடி பால்கனி நின்று கொண்டிருந்தாள் மதுரா. வாழ்க்கையில் முதல் முறையாக சுதந்திர காற்றை சுவாசிப்பது போன்ற உணர்வு. மனதை அரித்து கொண்டிருந்த கேள்விகள் அனைத்திற்கும் விரைவில் விடை கிடைக்கப் போவதாக தோன்றியது. அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க? ஏன் என்னை விட்டு போனீங்க? இப்ப என்னை பார்த்தா ஏத்துக்குவீங்களா என கண்களில் நீர் துளித்தது. இன்று ஒரு நாளைக்கு தன் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள்! திடீரென அனிதாவும் வித்யாவும் கண்முன் வந்து போனார்கள். உடல் முழுவதும் நடுக்கத்தை உணர்ந்தது. அந்த வீட்டு மருமகளாம். கண்டிப்பா அனிதாமா ஏத்துக்கவே மாட்டாங்க. தேவையில்லாத ஆசையை வளர்த்து பின்னாடி கஷ்டப்பட போறோமோ என யோசித்து கொண்டிருந்தாள். என்ன மேடம், பலமா யோசனை இருக்கீங்க போல என ராகேஷின் குரல் கேட்டு திரும்பினாள் மதுரா. முகத்தில் தானாக சிரிப்பும் வெட்கமும் வந்து ஒட்டி கொண்டது. ராகேஷ் வாங்கி கொடுத்த பர்பிள் வண்ண சேலையை செல்லமாக உதவியுடன் கட்டியிருந்தால் அருகில் வந்து இறுக்கி அணைத்தான் ராகேஷ். மது, சொல்லுங்க. இந்த சேலை எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இவ்வளோ அழகியும் இத்தனை நாள் அந்த பாவாடை சட்டை உள்ள மறைச்சு வச்சிட்டியேடி. அப்படியா சொல்றீங்க? ஆமா. சரி, என்ன யோசிச்சிருந்த? என்னை உங்க வீட்டில் ஏத்துக்குவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா ஏத்துக்குவாங்க மது. அதுக்கு நான் பொறுப்பு. ஓகேவா? சரி, போய் தூங்கு. நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க போறோம்? உன்னை கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஆசிரமத்துல இருந்து தான் என் அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து இருக்காங்க. அங்கதான் போக போறோம். அங்க போய் கேட்டா என் அம்மா பத்தி தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நீ எங்க இருந்து எப்படி வந்தேன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ராகேஷ் மனதிற்குள் அசுராவை பற்றி பற்றி மதுராவிடம் சொல்லலாமா என தோன்றியது. ஆனால் உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். இன்னைக்குதான் நிம்மதியா ஆரம்பிச்சிருக்கா. அவளை பத்தி சொல்லி இவன் நிம்மதியை கெடுக்க கூடாது என மனதிற்குள் நினைத்து கொண்டான். சரிங்க, தூங்கலாம்பா என அழைத்து சென்றான். டெல்லியில் அசுராவின் இல்லத்தில் மணி 2 கடந்திருந்தது. தூக்கம் வராமல் பால்கனில் அமர்ந்திருந்தாள் மஞ்சரி. அசுரா திருப்பூர் சென்று 1 வாரம் கடந்து விட்டது. அவள் போன அன்று கேட்ட குரல் அதன் பின் இதுவரை கேட்கவில்லை. ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் மறுபக்கம் பயமாக இருந்தது அவளுக்கு. ஏதாவது ஆபத்து வருமோ என தினமும் ராஜனிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாள். ஆனாலும் மனதில் பயம் அகலவில்லை. இன்னும் எத்தனை காலம் இந்த துயரங்களில் மாட்டி உழலப் போகிறோமோ என. காற்று வேகமாக அடித்து கொண்டிருந்தது. பால்கனி கதவை சாத்திவிட்டு ஹாலுக்கு வந்தாள். திடீரென உடல் நடுக்கம் பரவியது. குரல் கேட்கப் போவதை உணர்ந்தார் மஞ்சரி. உன்னோட சந்தேகத்துக்கு எல்லாம் பதில் கிடைக்க போகுது. ஆனா அதுக்கு நீ கொடுக்க போற விலை ரொம்ப பெருசு. முடிஞ்சா உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ என. குரல் கேட்டவுடன் நேராக ராஜனை சென்று எழுப்பினார் மஞ்சரி. நல்ல உறக்கத்தில் இருந்த ராஜனால் உடனே எழ முடியவில்லை. ஏங்க ஏங்க, என்னங்க, எந்திரிங்க என களைத்தாள். என்ன மஞ்சரி, ஏன் இந்த நேரத்துக்கு எழுப்புற? ஏங்க, எனக்கு இப்போ அந்த குரல் கேட்டுச்சு. மஞ்சு, எதுவா இருந்தாலும் காலையில சொல்லு. அந்த குரல் என்ன இன்னைக்கு நேத்தா கேக்குது? தூங்க விடு ப்ளீஸ்.
ஏங்க அந்த குரல் வந்து உன் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் கிடைக்க போகுது. முடிஞ்சா உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோன்னு கேட்டுச்சு ராஜன். நம்ம குடும்பத்துல ஏதோ நடக்க போகுது, பயமா இருக்கு. நீங்க அஷ்ராவுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, உடனே பேசுங்க. மஞ்சு இப்போ மணி 3 ஆச்சு. அவளுக்கு இந்த டைம்ல எப்படி ஃபோன் பண்றது? அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளே ஃபோன் பண்ணுவா. இல்லைன்னா காலையில நம்ம பண்ணி பேசலாம். நீ அமைதியா படு, இல்லை என்ன தூங்க விடு ப்ளீஸ். மஞ்சரி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. எழுந்து வெளியே சென்று விட்டார். பூஜை அறைக்குள் வந்து கண் மூடி அமர்ந்தார். அவரால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. கண்கள் நீரை பெருக்கிக் கொண்டு இருந்தது. கோயமுத் ஆசிரமம். மதியம் 3 மணிக்கு மேல் ராகேஷின் கார் ஆசிரமத்திற்குள் நுழைந்தது. காளி, செல்லம்மா, மதுரா, ராகேஷ் நால்வரும் வந்திருந்தன. அங்கிருந்த ஒருவரிடம், சாமி என் பெயர் ராகேஷ், திருப்பூர்லேருந்து வரோம், குருஜியை பார்க்கணும். அப்படியா? சாமி தியானம் முடிச்சுட்டு இப்பதான் ஓய்வுக்கு போய் இருக்காரு. இருந்தாலும் காத்திருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். சிறிது நேரம் காத்திருக்க பின் குருஜி வர சொன்னார் என்ற தகவல் கிடைத்தது. குடிலுக்குள் சுகந்த மனம் வீசியது. குருஜி நடு நாயகமாக அமர்ந்திருந்தார். அவர் எதிரில் சென்று அமர்ந்தனர். கண்களை திறந்து மதுவைத்தான் முதலில் பார்த்தார். அவர் கண்களில் தெரிந்தது என்ன மாதிரியான உணர்வுகள் என்பதை அறிய முடியவில்லை. மது எப்படி இருக்காமா? நீ வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல. என்ன உங்களுக்கு தெரியுமா சாமி? என் பேர் மதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? உனக்கு மதுரான்னு பேர் வச்சதே நான் தான் மாம். மதுவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. சாமி, மதுவை பத்தின தகவல் வேணும், அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். எனக்கு தெரிந்த தகவல்களை கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்வேன். அதற்கான நேரம் வந்துடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில தகவல்கள் நீங்க சொல்லணும். கண்டிப்பா சாமி, கேளுங்க. நீங்க மதுவுக்கு என்ன உறவு? என் பெயர் ராகேஷ். நானும் மதுவும் விரும்புறோம். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நல்லது. ரத்தினம் எப்படி இருக்கார்? மது, நீ இன்னும் அவர் வீட்டில் தானே இருக்கியா? ஆமா சாமி, ராகேஷ் ரத்தினம் ஐயாவோட பையன்தான். அப்படியா? குருஜி கண்களில் ஆச்சரியம் காட்டினார். நீங்கள் மதுவை விரும்புவது உங்க அம்மாவுக்கு தெரியுமா தம்பி? இல்ல சாமி, இனிமேல் தான் சொல்லணும். உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்குவாங்களாம்? நான் ஒத்துக்கு வச்சிருவேன் சாமி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. குருஜி மெலிதாக சிரித்து கொண்டார். சரி, இப்போ உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மது யார் சாமி? மது இங்கே எப்படி வந்தா? அவ அப்பா அம்மா யாரு? அவ குடும்பம் இப்போ எங்க இருக்கு? ஏன் மதுவை டெல்லியில வளர்க்க சொல்லி எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் வேணும் சாமி. எல்லா கேள்வியும் ஒரே நேரத்தில் கேட்டுட்டீங்க போல. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். குருஜி ஒரு முறை கண்களை மூடி திறந்தார். பின் கூற ஆரம்பித்தார். 24 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு பலமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நள்ளிரவு 2 மணிக்கு மேல குடிலோட வாசல்ல ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டுச்சு. ஒரு வயதான தம்பதி அந்த குழந்தைய வைத்துக்கொண்டு கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. முழுக்க நனைந்து நடுக்கத்தோடு பார்க்கவே ஒரு மாறி இருந்தாங்க. அவங்கள உள்ள வர வச்சு குழந்தைக்கு தேவையான பால் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். குழந்தைய தூங்க வச்சுட்டு பெரியவங்களுக்கு தேவையான மாற்று உடை கொடுத்து சாப்பிட வச்சேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்போ ஓய்வெடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கல. உடனே திரும்ப போகணும்னு சொன்னாங்க. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் சாமி, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பணும்னு சொன்னாங்க. அவங்க பிடிவாதத்தை பார்த்து என்னால அதுக்கு மேல தடுக்க முடியல. சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த குழந்தை யாரு? சாமி, நாங்க ஊட்டியில இருக்கிற மலை கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த குழந்தை எங்களோட மகளோட குழந்தை. பிறந்து 3 மாசம் ஆகுது. உங்க மக எங்க? சொல்றேன் சாமி, எங்க குல வழக்கப்படி பெண் குழந்தைகள் பிறந்த உடனே கட்டிக்க போற வர கணிச்சு பரிசம் போட்டு வச்சிருவோம். அது மாதிரி என் மகளுக்கும் என் தம்பி முனியனுக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிருந்தோம். மகளுக்கு 18 வயசு முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா கல்யாண ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா என் மகனுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு பிறந்தவன் என் மக. எங்க உலகமே அவ தான். அதனால அவ கல்யாணத்துக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணோம். நாங்க எதிர்பார்த்தபடி முனிய என் மக கழுத்துல தாலி கட்டணும். ஆனா கடைசி முடிச்சு போறதுக்குள்ள எங்க ஊர்ல காட்டுலாக அதிகாரியா இருந்த ராஜன் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. அவரும் என் மகனும் விரும்புறதா சொன்னாரு. அவங்க விரும்புறத பத்தி எங்க யாருக்கும் முன்னாடி தெரியாது. ஊர் வழக்கப்படி கட்டிக்க போறவங்களோட முழு விருப்பத்தோட தான் கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லாம நடந்ததால முனியனோட நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி மறுசடங்கு எல்லாம் பண்ணி ராஜனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ராஜன் எங்க கிராமத்தை சேர்ந்தவர் இல்லை. அதனால என் மகளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவ அந்த ராஜனோட கவர்மெண்ட் வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. என் மக அந்த படுபாவி ராஜன் கூட நல்லா சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா நாங்க தான் நடப்பினாமா மாறிட்டோம். அதுலயும் என் மகன் பித்து பிடித்தவ மாதிரி ஆகிட்டான். அதுக்கப்புறம் என் மகன் மாசமா இருக்கான்னு தகவல் கிடைச்சிச்சு. அந்த ஊர் மறுத்து வச்சு ஆனா என் மகளை போய் என்னால பார்க்க முடியல. என்னதான் அவன் மேல கோவமா இருந்தாலும் அவளை போய் பார்க்க முடியலன்னு வேதனையா தான் இருந்துச்சு. எங்கேயாச்சும் தூரத்துல இருந்து அவளை பார்த்துட்டு திரும்பி வந்துடுவேன். அப்படி இருக்க என அழுக ஆரம்பித்தாள். என்னம்மா, என்ன நடந்துச்சு? அழுகாம சொல்லுங்க. சாமி, ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மேய்ச்சலுக்கு போயிட்டு
என் மக வீட்டுக்கு பின்னாடி வழியாக திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்போ வீட்டுக்கு படிக்கட்டில் உட்காந்துருந்த என் மக என்னை பார்த்த உடனே என்ன நினைச்சாலோ தெரியல, அப்படியே வேகமாக எந்திரிச்சு ஓடி வந்தா. நிற மாசத்தோட அவள் அப்படி ஓடி வர்றதை பார்த்து என் மனசு அருந்து போச்சு. அதுக்குள்ளே ஏதோ தடுக்கி அப்படியே கீழே விழுந்துட்டா. அவள் பக்கத்தில் ஓடி போய் பார்த்தேன். விழுந்த அதிர்ச்சியில் பிரசவ வலி வந்துடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நேராக என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு பிரசவம் பார்க்க தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு என் மக வீட்டுக்கு ஓடினோம். அந்த நேரத்தில் அவள் பண்ண துரோகம் என் கண்ணுக்கு தெரியல. அங்கே போய் என் மகளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அப்போ பிறந்தது தான் இந்த பெண் குழந்தை. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவள் வயிறு சுருங்கலை. வயிற்றுக்கு கை வச்சு பார்த்தப்போ இன்னொரு குழந்தை இருந்துச்சு. தெரிஞ்சதும் என் மக ரெட்டை குழந்தைங்கள சுமந்துட்டு இருந்திருக்கா. அப்போ 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. அதுவும் பெண் குழந்தை தான். அதுக்குள்ள ராஜனுக்கு தகவல் போய் அவர் வந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சது. அவளுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது எங்கள் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்போ ஏதோ ஒரு கெட்ட புத்தி என் மண்டைக்குள்ளே வந்துருச்சு. நான் பட்ட கஷ்டத்தை அவளும் படணும்னு நினச்சி முதல்ல பிறந்த இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த நேரத்தில் நாங்கள் பண்ணது தப்புன்னு உணரவே இல்லை. கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அவகிட்ட கொடுத்துடலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் கீழே இருக்க ஆஸ்பத்திரியில் ராஜன் என் மகளையும் 2வது பிறந்த குழந்தையும் சேர்த்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவன் மேலே எங்கள் கிராமத்துக்கு வரவே இல்லை. அவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கும் தெரியல. ஊருக்குள்ளே இருந்தால் பித்து பிடித்து திரிஞ்ச என் மகளை ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயந்து அவனை காட்டு வேலைக்கு மலைக்கு அனுப்பி வச்சிருந்தோம். என் மகளுக்கு நாங்கள் போய் பிரசவம் பார்த்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. வேலைக்கு போனவன் நேற்று சாயந்தரம் தான் 4 மாதம் கழிச்சு திரும்பி வந்தான். வீட்டுக்குள்ளே இருந்த இந்த குழந்தைய பற்றி விவரம் கேட்டான். என் மக மஞ்சுவோட குழந்தைன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஆங்காரம் வந்துருச்சு. இந்த பச்சை மொன்னை கொன்னே திருவேன்னு அருவாளை தூக்கிட்டு வந்துட்டான். அவங்கிட்ட இருந்து படாத பாடுபட்டு குழந்தைய காப்பாற்றணும். ஆனால் எல்லா நாளும் அது முடியும்னு தோணலை. என்னைக்கு இருந்தாலும் அவன் இந்த குழந்தைய கொன்னுடுவான்னு அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போய் சுற்றுறான். என் மக கிட்ட ஒப்படைக்கலாம்னா அவளும் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்களுக்கு வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட தூக்கிட்டு வந்திருக்கோம் சாமி. நீங்க தான் உதவி பண்ணும். அம்மா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ என்னால் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? நாங்க பண்ண தப்பு தான் சாமி, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பரிகாரமாக தான் இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். நீங்க எப்படியாச்சும் இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க சாமி. அவ அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அது எப்படி முடியும்? அவங்கள பத்தி நமக்கு என்ன தகவலும் தெரியாதே. ஆமா சாமி, இந்த குழந்தைக்கும் விவரம் தெரிஞ்சு வயசு வர வரைக்கும் உங்க பாதுகாப்புல இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் அவகிட்ட சொல்லுங்க. அவ தேடி கண்டுபிடிக்கட்டும். அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது நீங்க உங்க பொண்ணுக்கு பண்ற துரோகம் இல்லை, இந்த குழந்தைக்கும் பண்ற பாவம். எங்களை மன்னிச்சிடுங்க சாமி. நாங்க அன்னைக்கு பண்ண தப்பு இனி சரி பண்ண முடியாது. இப்போ எங்க வேண்டுதல் எல்லாம் என் மகன் கிட்ட இருந்து இந்த குழந்தைய காப்பாற்றணும், அவ்வளவுதான். சரிம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா உங்களுக்காக இல்லை, இந்த பச்சை குழந்தைக்காக. கொஞ்ச காலம் வரைக்கும் இந்த குழந்தை இங்க வளரட்டும். அதுக்கப்புறம் வெளியூர்ல வளர்க்க ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சாமி. இந்த உதவியை நாங்க எங்க உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டோம். அப்ப நாங்க கிளம்புறோம் சாமி என குழந்தை ஒரு முறை தூக்கி உச்சி முகர்ந்து கொஞ்சி விட்டு சாமியிடம் ஒப்படைத்து விட்டு கிளம்பி விட்டன அந்த தம்பதி. குருஜி கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த மதுராவும் செல்லம்மாவும் அழ ஆரம்பித்து விட்டன. ராகேஷின் கண்களும் கலங்கியே இருந்தது. சாமி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்கள பத்தின எந்த தகவலும் எனக்கு தெரியல. 6 வயசு வரைக்கும் மதுராவை நான் தான் வளர்த்தேன். அப்புறம் தான் டெல்லியிலிருந்து வந்த உன் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன். ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இதுக்கு மேல உங்களுக்கும் தகவல் வேணும்னா நீங்க ஊட்டிக்கு தான் போகணும். மதுராவோட அப்பா பெயர் ராஜன், அம்மா பெயர் மஞ்சரி. சரி சாமி, அடுத்து எனக்கு அதுதான் வேலை. ஏன் சாமி? அப்போ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அப்படிதானே? அதில் சந்தேகமே வேண்டாம் மதுரா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. மதுரா அக்ஷராவும் இரட்டை பிள்ளைகள் என ராகேஷிற்கு எளிதாக புரிந்தது. உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி சாமி. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்லது மதுரா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ ஒரு குழந்தை இருப்பதே தெரியாது. அதனால அவங்க மேலே வெறுப்பை வளர்த்து கொள்ளாத, சரியாமா? சரிங்க சாமி. சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்க. அடுத்த முறை நீங்கள் தம்பதிகளாக இங்கே வரணும். உங்க ஆசீர்வாதத்தில் அது நடக்கும். நாங்க போயிட்டு வரோம் சாமி. வாங்க. குடிலிருந்து வெளியே வரும்பொழுது ராகேஷின் போன் அடித்தது. மூர்த்தி தான் போன் அடித்தார். மூர்த்தி அண்ணா, சொல்லுங்க. தம்பி அஷரா குடும்பம் பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா டெல்லியில தான் இருக்காங்க. அட்ரஸ் சுந்தர் நகர், டெல்லி. சூப்பர் அண்ணா. எனக்கும் அதுவுக்கும் நாளைக்கு காலைல ஃப்ளைட்ல டெல்லிக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. தம்பி, அதுக்குள்ள போகணுமா? இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு போகலாமே. இல்லைண்ணா, உடனே போகணும். நீங்க புக் பண்ணுங்க, நான் வந்து பேசுறேன். பாய். மது, உங்க அப்பா அம்மாவை நாளைக்கு பார்க்க போறோம், ரெடியா இரு. என்னது, நாளைக்கு என் அப்பா அம்மாவை பார்க்க போறாமா? ஆச்சரியத்தில் விழிகளை விரித்தாள் மதுரா. ஆமா மது, இப்பதான் தகவல் வந்துச்சு. அவங்களும் டெல்லியில தான் இருக்காங்க. நாளைக்கு நாம போய் பார்க்க போறோம். அவங்க டெல்லியில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அட என்ன மது, எல்லாத்தையும் இங்கே நின்றுக்கிட்டு பேசணுமா? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்.
நீங்க வாங்க தம்பி என்றார் செல்லம்மா. வீடு வந்து சேர்ந்தன. மது, நீ எதுவும் சமைக்க வேண்டாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் பண்றேன். வேண்டாம் மது, நீ டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு. நாளைக்கு வேற ஊருக்கு கிளம்பணும்ல. போய் ஒரு 2 நாளைக்கு தேவையான பொருட்களை பேக்ல எடுத்து வை போ. சரிங்க. மூர்த்தி டிக்கெட் கொடுக்க வந்திருந்தார். அண்ணா, நான் டெல்லி போறது எங்க வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் தம்பி, நீங்க அப்போ உங்க வீட்டுக்கு போகலையா? இல்லைண்ணா, அசுரா வீட்டுக்கு போக போறோம். அவங்க வீட்டுக்கா? எனக்கு புரியலே தம்பி. ஆனா நம்ம யுகம் சரி. மதுராவும் அசுராவும் இரட்டை பிள்ளைங்க. இன்னைக்கு குருஜி சொன்னாரு, மதுவோட தங்கச்சி தான் அசுரா. அப்போது மதுவும் அங்கு வந்தாள். என்னம்மா மதுரா, உங்க வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னும் முழுசா தெரியல அண்ணா. அதெல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிடும், கவலைப்படாத. அப்புறம் உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்காமே, சந்தோஷம் தானே? ஆமாண்ணா, அவளை எப்ப பார்ப்போன்னு ஆசையா இருக்கு. அவளை நீங்க பார்க்காம இருக்க வரைக்கும் நல்லதுதான். மூர்த்தியின் மனதில் தோன்றிய எண்ணங்கள் வார்த்தையாக வெளிவரவில்லை. அண்ணா, சொல்லுங்க தம்பி. மது வீட்டை பத்தி வேற என்ன தகவல் தெரிஞ்சது? தம்பி, ராஜனோட பூர்வீகம் தமிழ்நாடு தான். பரம்பரை பணக்காரர், காட்டுலாக அதிகாரியாக ஊட்டில இருந்த அப்போதான் மதுவோட அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. குழந்தைகளும் ஊட்டியில் தான் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு வேலையை மாத்திக்கிட்டு போயிட்டாரு. அவரோட பொண்ணு +2 முடிக்கிற வரைக்கும் நிறைய ஊர்ல டிரான்ஸ்ஃபர்ல வேலை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணு டெல்லியில தான் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டெல்லியில செட்டில் ஆயிட்டாங்க. ராஜன் பொண்ணு தான் அவரோட உயிர். அந்த பொண்ணு சொல்றதுதான் அந்த வீட்டுல நடக்கும். அந்த அளவுக்கு செல்லம். ராஜன் மனைவி பற்றி எதுவும் தெரியலையான்னா? அவங்கள பத்தி யாருக்குமே சரியா தெரியல தம்பி. வெளியவே வரமாட்டாங்களாம். கோவிலுக்கு வர அப்போ மட்டும்தான் பார்க்க முடியுமா. மத்தபடி அவங்கள பத்தி வேற எதுவும் தகவல் தெரியல. அப்போ மது அவங்க அம்மா மாதிரி போல. மதுவோட தங்கச்சி அவங்க அப்பா மாதிரி. சரிதானே அண்ணே? அதேதான் தம்பி. அண்ணா, நீங்களா சொல்லுங்க, என் குடும்பத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க? மூர்த்தி ராகேஷ் பார்த்தார். சொல்லிடுங்க அண்ணா, அவளுக்கு இன்னும் தெரியாது. மதுரா அசுரான்னு ஒரு பொண்ணு டெல்லியில இருந்து வந்து நம்ம கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்குது. பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு. வேற யாரும் இல்லை, உன் தங்கச்சி தான். அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை விசாரிச்சாதான் உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சோம். இவ்வளோ நடந்திருக்கும், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? மதுரா அசுரா என தங்கையின் பேரை மனதிற்குள் சொல்லி பார்த்து மகிழ்ந்தாள் மனு. அப்போ என் தங்கச்சி இந்த ஊர்ல தான் இருக்கலாம். நான் அவளை போய் உடனே பார்க்கணும். கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். வேண்டாம் மது, உன்ன மாதிரி அவ சாஃப்ட் நேச்சர் பொண்ணு இல்லை. உன்னை இப்ப பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. முதல்ல உன் அப்பா அம்மாவை பார்க்கலாம், அப்புறம் உன் தங்கச்சியை பார்க்கலாம், சரியா? எனக்கு அவளை பார்க்கணும் ஆசையா இருக்கு. மது, அவளை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவ நார்மலா பேசுறப்பவே ரூடா தான் பேசுவா. ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா. நம்ம டெல்லி போயிட்டு வந்து அவளை பார்க்கலாம். அதன் பிறகு மது எதுவும் பேசவில்லை. தலையை குனிந்தபடி அமர்ந்து விட்டார். மூர்த்தியும் ராகேஷ் அருகில் வந்தார். தம்பி, என்னன்னா, நீங்க அக்காவை லவ் பண்றீங்க, தங்கச்சி உங்களை லவ் பண்ணுது. சூப்பர் லவ் ஸ்டோரி தம்பி. ராகேஷ் தலையில் அடித்து கொண்டான். அவளைத்தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அண்ணா. விடுங்க தம்பி, பார்த்துக்கலாம். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க, காலையில கிளம்பணும். சரி அண்ணா. மது, வா போய் தூங்கலாம். சரிங்க. டெல்லி விமான நிலையம். இதே விமான நிலையத்தில் இருந்து கோயம்புத்தூர் சென்ற போது போட்டிருந்த ஆடையும் இப்போது போட்டிருக்கும் ஆடையும் ஒப்பிட்டு பார்த்தால் மதுரா எவ்வளவு மாற்றங்கள் நடந்துவிட்டது. ப்ளூ ஜீன்ஸ், வெள்ளை நிற டாப், காதில் வளையங்கள் என ஆளே மாறியிருந்தாள். ராகேஷ் கேப் புக் பண்ணி இருந்தான். கார் சுந்தர் நகரை நோக்கி போனது. மஞ்சரி வீடு வாசலில் காவலால் இல்லை. 2 முறை ஹாரன் அடித்த பின்புதான் வந்து திறந்தார். காருக்குள் இருந்த மதுராவை அக்ஸரா என நினைத்து பதறி போனார் காவலாளி. என்னை மன்னிச்சிடுங்க மேடம், ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், அதனாலதான் கேட் திறக்க லேட் ஆயிருச்சு என பதைக்கொண்டே சொன்னார். எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? பரவாயில்ல. மதுவின் பதிலை கேட்டு காவலாளி வாயெடுத்து போய் நின்றான். அசுரா ஒரு நாளும் இவ்வளோ பணிவாக பேசியதே இல்லையே. உள்ளே போங்க மேடம், போங்க சார். வீட்டு வாசலில் காலிங் பெல் அடித்துவிட்டு காத்திருந்தன. நீ சமையல கவனி ராணி, நான் போய் யாருன்னு பார்க்கறேன். இந்த நேரத்தில் யாரு என யோசித்து கொண்டே வந்து கதவை திறந்தார் மஞ்சரி. மதுவும் மஞ்சரியும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டனர். மதுராவை பார்த்ததும் மஞ்சரிக்கு விழிகள் விரிந்தது. வந்திருப்பது அசுரா என்று நினைத்து கொண்டார். என்னாச்சு, ஏன் வெளியிலே நிக்கிற? உள்ளவா என கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். முதல் முறையாக தாயை சந்தித்த கணம் மதுராவை நெகிழ்ந்து போக செய்தது. தாயின் ஸ்பரிசம் புல்லரித்தது. என்னாச்சு, உடம்பு இழைச்சு போன மாதிரி இருக்க? சாப்பிடுவதே இல்லையா? இன்னைக்கு நீ வரேன்னு எனக்கு தெரியாதுடா மதுரா. பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவர் பேசிக்கொண்டே போனார். மதுவால் எதுவுமே பேச முடியவில்லை. உணர்ச்சி பெருக்கில் நின்று கொண்டிருந்தாள். ராகேஷால் கூட எதுவும் பேச முடியவில்லை. இவ்வளவு பெரிய பங்களாவில் வளர வேண்டியவள் தன் வீட்டில் கொத்தடிமையை போல் இருந்தாளே என நினைத்து வெட்கி போய் நின்றிருந்தான். பேச்சுக்குரல் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்தார் ராஜன். அங்கு நின்றிருந்த மதுராவை பார்த்து அவர் விழிகள் நிலை குத்தி போயிற்று. ராஜன், இங்க பாருங்க, நம்ம அச்சு வந்திருக்கா. அவ வரான்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. இது எல்லாம் கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என
அவரை போட்டு உலுக்கினார் மஞ்சரி. ராஜன் மதுவின் அருகில் வந்து யார் நீ என்றான். ராஜன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நம்ம அச்சுவை பார்த்து யார் நீ என கேட்குறீங்க? ஷட்டப் மஞ்சு, இப்பதான் நம்ம அச்சுக்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு வரேன். அவ திருப்பூர்ல தான் இருக்கா. என்னது, அப்போ இந்த பொண்ணு யாரு? அதைத்தான் நானும் யார் என்று கேட்குறேன். இதற்கு மேல் அமைதியா இருக்கக்கூடாது என்பதால் ராகேஷ் பேச ஆரம்பித்தான். ஹலோ சார், நான் ராகேஷ், ரத்னம் குரூப் ஆஃப் கம்பெனி, மிஸ்டர் ரத்னத்தோட பையன். ஹலோ சார், நான் உங்களை பார்த்ததே இல்லை. உங்கள் அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபாரினில் இருக்கிறதா சொன்னார். எப்போ வந்தீங்க? வாங்க உட்காருங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணு யாரு சார்? என் பொண்ணு அசுரா மாதிரியே இருக்கா. ராஜன் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்களோட எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் எமோஷனல் ஆகாம இருங்க மேடம். நீங்களும் தான். இவங்க பேரு மதுரா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்பொழுதுதான் ராஜனும் மஞ்சரியும் மதுராவை முழுசாக பார்த்தன. அக்ஷராவுக்கும் மதுராவுக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தன. சாரி சார், என் பொண்ணும் இவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அதான் கொஞ்சம் குழம்பிட்டோம். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி ஒரே மாதிரி இருக்க முடியுது? அவளும் இப்போ இங்க இல்ல, திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. இதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை சார். இவங்களும் உங்க பொண்ணு தான். சொல்ல போனா இவங்க தான் உங்க முதல் பொண்ணு. இவங்களுக்கு அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு பிறந்தவங்க தான் அக்ஷரா. ராஜனும் மஞ்சரியும் கண்கள் வெளிவந்து விழுவதும் போல் அளவிற்கு விழித்து கொண்டு இருந்தன. உங்களோட பொண்ணு அக்ஷராவையும் நான் மீட் பண்ணி இருக்கேன் சார். அவங்கள திருப்பூர்ல என்னோட கார்மெண்ட்ஸ்ல தான் வேலை பார்க்குறாங்க. சொல்ல போனா அவங்கள வச்சு தான் நாங்கள் உங்களையே கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா ஆசிரமத்தில் குருஜி சொன்ன தகவல்களை 20 நிமிடங்களில் செய்தி ராகேஷ் சொல்லி முடித்தான். மதுரா தன் வீட்டில் வேலைக்காரியைப் போல் இருந்தது முதல் அனைத்தையும் மறைக்காமல் கூறினான். ராகேஷ் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யாராலும் உணர்வுகளின் போராட்டத்திலிருந்து சட்டென்று யாராலும் விடுபட முடியவில்லை. ராஜன் தான் முதலில் இயல்புக்கு திரும்பினான். மதுராவின் அருகில் வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டு அழுதார். மஞ்சரி இன்னும் தன்னிலை அடையவில்லை. வயிறு பெரியதாக இருந்ததற்கான காரணமும் குரலில் கேட்ட விஷயங்களும் மனதில் தோன்றிக் கொண்டே இருந்தது. மஞ்சு மஞ்சு, இங்கே பாரு, இவன் நம்ம பொண்ணு அச்சு மாதிரிதாமா என கத்திக்கொண்டே இருந்தார் ராஜன். ராகேஷ் மதுராவின் அருகில் வந்தாள். மது, நீ போய் ஆன்டி கிட்ட பேசு, அழுதுகிட்டே இருக்காத போ என்றாள். கண்களை துடைத்து கொண்டு மஞ்சரிடம் வந்தாள் மதுரா. அம்மா என்று மது அழைத்தவுடன் உடைந்து போய் அழுதார் மஞ்சரி. அவரை தேற்ற முடியாமல் அவர்களின் கைகளை பிடித்து கொண்டு அவர் பக்கத்திலே அமர்ந்து விட்டாள் மதுரா. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு அனைவரும் இயல்புக்கு திரும்பினர். தன் பெற்ற குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்த மஞ்சுவின் குடும்பத்தின் மேல் மலையளவு கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தார் ராஜன். இவ்வளவு நாட்கள் தான் பெற்ற குழந்தையை பிரித்து வைத்து விட்டார்களே, இப்பொழுது மட்டும் அவர்கள் யாராவது உயிரோடு இருந்தால் இந்த கணமே போய் கொன்றுவிடும் அளவிற்கு வெறி கொண்டு இருந்தார். ஆனால் யார் மீது காட்ட முடியும்? அவர்கள்தான் யாரும் உயிருடன் இல்லையே. சார் என அழைத்தான் ராகேஷ். அட, இன்னும் என்ன சார் என்று சொல்றீங்க? நீங்க என்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள. ராஜன் ரத்தினத்தை பற்றியும் அவரது செல்வாக்க பற்றியும் நன்கு அறிந்தவர். அவர் வீட்டிற்கு தன் மகள் மருமகளாக போகப் போகிறாள் என்பதை நினைத்து பெருமையோடு இருந்தார். ராகேஷிற்கு மனதிற்குள் அந்தரத்தில் பறப்பது போல் உற்சாகம் ஏற்பட்டது. சரி மாமா, ஊட்டியில் அத்தையோட சொந்த ஊர் எது? நான் மதுவோட தாத்தா பாட்டிய பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயமே தெரியாத மாப்பிள்ள. என்ன விஷயம் மாமா? மதுராவும் புரியாமல் பார்த்தாள். மஞ்சுவோட அப்பா அம்மா, அண்ணா அண்ணி, அவ மாமா முனியன் எல்லோரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க மாப்பிள்ள என்றார். மதுராவும் ராகேஷும் அதிர்ந்து போய் பார்த்தனர். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அப்பா இங்கே உங்களை வந்து பார்த்துட்டு அடுத்து தாத்தா பாட்டியை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. நீங்க இப்படி சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அட என்னம்மா நீ? அவங்களால தான் நீ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. அது புரியாம பேசுற என ராஜன் புரிந்து கொட்டினார். மஞ்சரி தன் தாய் தகப்பன் தனது செய்த துரோகத்தை எண்ணி விக்கித்து போய் அமர்ந்திருந்தார். மாமா, நீங்க சொல்லுங்க, அவங்க எப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? மதுவும் அக்ஷராவும் பிறந்த அன்னைக்கு எனக்கு தகவல் வந்துச்சு மாப்பிள்ள. நான் வீட்டில் போய் பார்த்தப்போ மஞ்சரி அரைமயக்கத்தில் இருந்தா. அப்படியே விட்டா உயிருக்கு ஆபத்தா போயின்னு பயந்து மலைக்கு கீழே இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. ஏற்கனவே மஞ்சரி மேலே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஊரில் இருக்கவங்களும் கோபமாக இருக்காங்க. அதனால குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு பயந்து நான் ஊட்டிலேயே வீடு எடுத்து மஞ்சுவையும் குழந்தையும் தங்க வச்சுட்டேன். 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபாரஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அப்பதான் மஞ்சோட கிராமத்துல இருக்க ரேஞ்சர் ஒருத்தரை பார்த்தேன். அப்போ அவர் தான் சொன்னார், மஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை நான் மஞ்சு கிட்ட சொல்லலை. சொன்னா திரும்ப கிராமத்துக்கு போகணும்னு சொல்லுவா. அப்படி போனால் திரும்ப அவளை மலையை விட்டு கீழே கூட்டிட்டு வர முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால அவளுக்காக தெரியறப்போ தெரியட்டும்னு அப்படியே மறைச்சிட்டேன். அப்புறம் 3 மாசம் கழிச்சு மஞ்சுவுக்கு எப்படியோ தகவல் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஊட்டியில இருந்தா மஞ்சு மறுபடியும் கிராமத்துக்கு போயிடுவான்னு பயந்து உடனே சத்தீஸ்கருக்கு வேலையை மாத்திக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் கூட போகல மாப்பிள்ள.
அவங்க எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? அது எனக்கு சரியா தெரியல மாப்ள. குடும்பத்துல எல்லாரும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாரி நடந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டு கதவு 2, 3 நாளா திறக்காம இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வீட்டுக்குள்ள இருந்து நாத்தம் வருதுன்னு திறந்து பார்த்தப்ப தான் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயமே வெளிய தெரிஞ்சிருக்கு. அவங்க பண்ண பாவம் அப்படி மாப்ள. என்னோட பாவம், மஞ்சுவோட பாவம், என் குழந்தையோட பாவம் அவங்கள சும்மா விட்டு இருக்காது. நான் திரும்ப ஒரு தடவையாச்சும் அந்த கிராமத்துக்கு போயிருக்கணும் மாப்ள. அப்படி போயிருந்தா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிய வந்திருக்கும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மஞ்சு அடிக்கடி அங்க போகணும்னு சொல்லுவா. ஏதோ குரல் கேக்குது, குரல் கேக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் அத சரியா கவனிக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப மட்டும் அவங்க எல்லாம் உயிரோட இருந்திருந்தா, அவங்களுக்கு என் கையால தான் சாவு மாப்பிள. என் பொண்ண இத்தன வருஷம் என்கிட்ட இருந்து பிரிச்சு எவ்வளோ கஷ்டப்பட வச்சிருக்காங்களே! என கூறிவிட்டு தளர்ந்து போய் அமர்ந்திருந்தார். கண்கள் கலங்கியிருந்தது. அப்பா கவலைப்படாதீங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, விடுங்கப்பா. அப்படி இல்ல மது. நீயும் இந்த வீட்ல அக்ஷரா மாதிரி வசதியா வளர வேண்டியவ. ஆனா பாரு எங்கேயோ வேலைக்காரியா கஷ்டப்பட்டு இருக்க. அததான் அப்பா சொல்றாங்க. இனி நாங்க உன்னை எங்கேயும் விடமாட்டோம். இந்த வீட்டோட இளவரசி நீ என கட்டி அணைத்துக் கொண்டார். ஆன்ட்டி உங்க ஆசைப்படி மது இங்கே இருக்கட்டும். இவ்வளவு நாள் அம்மா அப்பா பாசமே என்னன்னு தெரியாம இருந்துட்டா. இனியாச்சும் உங்களோட சந்தோஷமா அவ இங்கேயே இருக்கட்டும். கூடிய சீக்கிரத்துல என் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்க ஏற்பாடு பண்றேன். ஏன் மாப்ள இவ்வளவு நாள் மதுரா உங்க வீட்ல வேலை பார்த்தான்னு சொன்னீங்க. இப்ப எப்படி அவள உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்க என்றார் ராஜன். அங்கிள் மது வேலை பார்க்குறவளா இருந்தாலும் எங்க வீட்டை சம்மதிக்க வச்சு அவளை தான் நான் கல்யாணம் பண்ணி இருப்பேன். ஏன்னா என் உயிர் அவ தான். ஆனா இப்போ மது ஸ்டேட்டஸ்லயும் எங்களை விட பெரிய ஆளு. சமூகத்திலயும் உயர்ந்த இடத்துல இருக்க ராஜனோட பொண்ணு. கண்டிப்பா ஏத்துப்பாங்க. கவலைப்படாதீங்க. சரி மாப்ள சந்தோஷம். மாப்ள அப்புறம் ரொம்ப நன்றி. எங்க பொண்ண வந்து எங்க கிட்ட பத்திரமா சேர்த்துட்டீங்க. இல்ல ஆன்ட்டி மது பட்ட கஷ்டத்த நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அவள உங்ககிட்ட சேர்த்ததுல உங்கள விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். நான் கிளம்புறேன். மதுவ பார்த்துக்கோங்க. மது சொல்லுங்க. அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து பேசுறேன். சரியா? இப்ப சந்தோஷமா? அழுது கொண்டே ராகேஷின் மார்பில் சாய்ந்தாள். மது அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு ராஜனும் மஞ்சரியும் அறைக்குள் சென்று விட்டன. மது மது என்னடா என்ன பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இவ்வளோ சீக்கிரம் எனக்கு விடிவு காலம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. மது நீ அழுகவே கூடாது இனி. உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு. நானும் டெல்லியில தான் இருப்பேன். ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. சரிங்க. எனக்கு அம்மாவோட ஊருக்கு போய் தாத்தா பாட்டி என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா போகலாம் மது. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் முடியட்டும். போகலாம். வீட்ல எல்லாம் பேசி முடிவான அப்புறம் நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு போகலாம். ஓகேவா? கல்யாணம் என்றவுடன் மதுவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அழகி என மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு கிளம்பி விட்டான் ராகேஷ். கேப் புக் செய்து தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். மனதில் இனம் புரியாத ஒரு நிம்மதி பரவியிருந்தது. போன் ஒலித்தது. அனிதா தான் அழைத்திருந்தான். ஹலோ மாம் சொல்லுங்க. ராகேஷ் நீ திருப்பூர்ல இல்லையா? எங்க இருக்க? மாம் அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? உங்களுக்கு எல்லா விஷயம் நான் வந்து சொல்றேன். வந்து சொல்றேன். அப்போ நீ டெல்லியில தான் வந்துட்டு இருக்கியா? மாம் அதான் வந்து சொல்றேன்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? சரி சரி முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் கண்ணா. பொண்ணா? ஆமா டேடியோட ஃப்ரெண்டு ராஜன் இருக்கார்ல அவர் பொண்ணுதான். பேரு அக்ஷரா. அம்மா இப்ப யாரை கேட்டு எனக்கு பொண்ணு பார்த்தீங்க? நீங்க சொல்றவள எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என கத்திவிட்டு போனை கட் செய்து விட்டான். கோபத்தில் முகம் சிவந்து விட்டது. வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்று யோசித்தான். இல்ல வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்போதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். புயல் வேகத்தில் வீட்டிற்குள் நுழைந்து பேக்கை வீசிவிட்டு ஆக்ரோசமாய் அமர்ந்திருந்தான் ராகேஷ். அவனை பார்க்கவே அனிதாவிற்கும் ரத்தினத்திற்கும் பயமாகவே இருந்தது. இப்ப என்ன பொண்ணுதானே பார்த்திருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவனுக்கு இவ்வளோ கோபம் என புரியாமல் விழித்து கொண்டிருந்த அனிதாவை முறைத்தார் ரத்தினம். நான் தான் அவன் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா பேசலான்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள என் போனில் பேசிட்டு அதுதான் அவன் டென்ஷன் ஆகிட்டான். எப்போதான் இவன் அவசர புத்தியை விட போறியோ எனக்கு தெரியல அனிதா. நான் இப்போ அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீ தயவு செஞ்சு வாயை திறக்காத. புரியுதா? சரிங்க. அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. அதுதான் முக்கியம். அனிதாவை மறுமுறை முறைத்துவிட்டு ராகேஷிடம் சென்றார். என்ன கண்ணா திடீர்னு டெல்லி வந்திருக்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் டாடி. ஒரு நல்ல நியூஸ் சொல்லத்தான் வந்தேன். அதுக்குள்ள மாம் மூட் அவுட் பண்ணிட்டாங்க. ராகேஷ் உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுப்பா. பொண்ணு பார்க்கறதெல்லாம் சகஜம்தானே. அதுக்கு எதுக்கு மூட் அவுட் ஆகணும்? மாம் சொல்லு ராகேஷ். உங்களுக்கு அக்ஷராவை எப்படி தெரியும்? நீங்க இதுக்கு முன்னாடி அவளை பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் பார்த்ததில்ல. அவ தான் எனக்கு நேத்து கால் பண்ணி உன்னை லவ் பண்றதா சொன்னா. ராஜன் நம்ம டேடியோட ஃப்ரெண்டு தானே. அது போக உனக்காக தான் நம்ம கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னான். ஸ்டேட்டஸ்ல நம்மளோட பெரிய இடம். அவளே ஃபோன் பண்ணது நம்ம அதிர்ஷ்டம்ப்பா. தேடுனா கூட அந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்காது. அவ அப்படியே என்ன மாதிரி தெரியுமா? அதனால தான் நான் உடனே ஒத்துக்கிட்டேன். யாரை கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? ராகேஷ் நான் உன் அம்மா. நான் யாரை கேட்கணும்? உனக்கு நல்லது கெட்டது நாங்க தானே பண்ணணும். ஓ அப்படியா? வித்யாவுக்கு மட்டும் ஏன் அந்த நல்லது கெட்டது பண்ணல? அவளுக்கு மட்டும் அவ விரும்பினவரை கல்யாணம் பண்ணி வச்சீங்க?
ராகேஷ் அவ லவ் பண்ணிட்டாடா, அதனால அவரையே கல்யாணம் பண்ணி வச்சோம். நானும் லவ் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? ராகேஷ் நீ என்ன சொல்ற எங்களுக்கு புரியல. எஸ் டாடி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ராகேஷ். சரி சொல்லு, யாரை லவ் பண்ற? கனடாவில் இருக்காளா? இல்ல, டெல்லியில தான் இருக்கா. உங்க எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச பொண்ணு தான். ராகேஷ் நீ யார சொல்ற? எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, நம்ம வீட்ல ஒர்க் பண்ண மதுராவை தான் நான் லவ் பண்றேன். அதை கேட்ட அனிதாவின் முகம் கோபத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ரத்தின முகத்திலும் கோபம் கொப்பளித்துக் கொண்டு இருந்தது. ராகேஷ் நீ மதுரா கல்யாணம் பண்ணிக்க நாங்க எப்போதும் ஒத்துக்கவே மாட்டோம். இதுக்கு மேல மதுரா பத்தின பேச்சு எடுக்கக்கூடாது. எங்கேயோ பிறந்த அனாதை எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது, புரியுதா? டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்துடா, இதுக்குதான் அந்த வேலைக்கார நாயை இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கியா? இப்பவே போய் அந்த மூதேவியை கொன்னுட்டு தான் நான் மறு வேலை பார்க்க போறேன். மாம் நிறுத்துங்க ப்ளீஸ். அவளை இனி நான் நாய் மூதேவின்னு எல்லாம் பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ராகேஷ் அம்மா சொல்றதுல என்ன தப்பு? நம்ம வீட்டு மருமகளா அந்த மதுரா வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஓ அப்படியா? அப்போ சொல்லுங்க, அந்த அக்ஷரா இருந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? ராகேஷ் தெரியாத மாதிரி கேட்காத. தெரியும் டாடி, எனக்கு தெரியும். பரவாயில்ல, நீங்களும் ஒரு தடவை சொல்லுங்க. அக்ஷரா ராஜனோட பொண்ணு, அந்த ஒரு தகுதி போதாதா? ஓகே, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் ராஜனோட பொண்ணுங்கிற தகுதி மட்டும் இருந்தா போதும், அப்படிதானே? ஆமாடா, அந்த ஒரு தகுதி போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே, அப்ப மதுராவும் ராஜனோட பொண்ணு தான். அப்ப மதுராவுக்கு இந்த வீட்டோட மருமகளா தகுதி இருக்கும். அவ தான் இந்த வீட்டு மருமகளா போய் கேக்குற வழிய பாருங்க. ராகேஷ் என்னடா சொல்ற? மதுரா ராஜனோட பொண்ணா? எங்களால் நம்பவே முடியல. நான் தெளிவா சொல்றேன் டாடி. ஆசிரமத்துல குருஜி சந்தித்தது முதல் இன்று மதுராவை ராஜன் குடும்பத்தினோட சேர்த்து வைத்தவரை அனைத்தையும் கூறினான் ராகேஷ். ரத்தினம் அனிதா இருவரும் திகைப்பில் ஆழ்ந்திருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. இப்ப நம்ப முடியாத அக்ஷராவும் மதுராவும் ட்வின் சிஸ்டர்ஸ். இப்போ நான் மதுராவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ முடியாது, அவ இந்த வீட்டு வேலைக்காரியா இருந்தவ, இப்போ புது பணக்காரி ஆகிட்டான்னு அவளை நாங்க மருமகளா ஒத்துக்கணுமா? முடியாதுடா. இந்த வீட்டுல வேலை பார்த்தனா இந்த வீட்டு ஆளா நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். உங்க சம்மதத்தை யார் கேட்டதுமா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்களும் அப்போ லவ் மேரேஜ் தானே? வித்யா கூட லவ் பண்ணவரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்ப நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணிக்கலாம். ஒரு ராகேஷ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ இவ்வளோ உறுதியா இருக்கப்போ உன் முடிவை மாத்துற உரிமை எங்களுக்கு இல்லை. நான் ராஜன் கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் டாடி, நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு. மாம் கிட்டேயும் சொல்லி புரிய வைங்க. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன்கிட்ட ஏன் சம்மதம் சொன்னீங்க? இப்போ அந்த அக்ஷராவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ராகேஷை கேட்காம அக்ஷராவுக்கு சம்மதம் சொன்னது உன் தப்பு. அதனால அந்த பிரச்சனை நீயே பார்த்துக்கோ. கூடிய சீக்கிரம் மதுராவை பொண்ணு கேட்டு போகணும். ரெடியாயிரு. முடியாதுங்க, அவளை பொண்ணு கேட்க எல்லாம் நான் வரமாட்டேன். வராத. அதனால இங்க யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. அந்த பொண்ணை நம்ம குழந்தைங்க மாதிரி வளர்க்க சொல்லி குருஜி 1000 தடவை சொன்னாரு. ஆனா நீ கேட்கவே இல்லை. நானும் எனக்கு இருந்த பிசினஸ் சென்ஸ் எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டேன். இப்ப பாரு அது எங்க வந்து நிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இப்ப என்ன, அந்த பொண்ணு நம்மளை விட ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருக்க பொண்ணு தானே? உனக்கு ஸ்டேட்டஸ் தானே முக்கியம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம யார் சம்மதித்தாலும் சரி, சம்மதிக்கவில்லை என்றாலும் சரி, ராகேஷ் மதுராவை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் அவ்வளோ உறுதியா இருக்கான். அதுவும் கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா அந்த அக்ஷராவுக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப நான் என்ன பண்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ ஏன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணாத. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா ராகேஷ் மதுராவை லவ் பண்ற விஷயத்த பொறுமையா சொல்லிடு, அவ்வளவுதான். ரத்தினம் போய்விட்டார். அனிதா தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார். மனதிற்குள் அக்ஷராவிற்கு கொடுத்த வாக்கு வந்து போனது. அவளை சமாளிக்க முடியுமா என தோன்றவில்லை. டெல்லி மதுரா வீட்டில் ராஜனின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் மதுரா. அவளின் கால்கள் மஞ்சளின் மடியில் இருந்தது. ராஜன் சொல்லு மஞ்சு. கோவில்ல மதுரா பேரில் சிறப்பு பூஜைக்கு சொல்ல சொன்னேன், இல்ல சொல்லிட்டீங்களா? சொல்லாம இருப்பேன்னா? அதெல்லாம் சொல்லியாச்சு மஞ்சு. அப்பா சொல்லு மது. தங்கச்சிய பார்க்கணும் போல இருக்குப்பா, அவளை வர சொல்றீங்களா? பூஜைக்கு அவளும் இருந்தா நல்லா இருக்கும்ல. நேத்து முழுக்க அதுக்கு தான் அக்ஷராவுக்கு கால் ட்ரை பண்ணேன்டா. அவ எடுக்கல, அவ ரொம்ப பிஸியா இருக்கா போல. அப்பொழுது சரியாக ராஜனின் போன் ஒலித்ததுதான். அக்ஷரா தான் அழைத்திருந்தாள். நம்ம அச்சுக்கு 100 வயசு. பாருடா, அவளே கால் பண்ணிட்டா. இரு பேசிட்டு வரேன் என கூறிவிட்டு எழுந்து அறைக்குள் போய்விட்டார். ஹலோ ஹலோ அச்சு. சொல்லுங்க டாடி, கால் பண்ணீங்களா? ஆமா, நேத்து 3 டைம் கால் பண்ணி நீ ஏன் அட்டன் பண்ணல? ரொம்ப பிஸியா? இல்ல டாடி, கொஞ்சம் டென்ஷன், அதான் ஃபோன் எடுக்கல. சரி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். நீ உடனே கிளம்பி டெல்லிக்கு வா. என்ன டாடி விளையாடுறீங்களா? நான் திருப்பூர் வந்து 1 மந்த் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி வர முடியும்? ஆனா உனக்கு இங்க ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன டாடி சர்ப்ரைஸ்? எல்லாம் சொல்றீங்களா? என்ன விஷயம்? அச்சு, உனக்கு மதுரான ஒரு சிஸ்டர் இருக்கா. உன் தாத்தா பாட்டி பண்ண வேலையால அவ இத்தனை நாள் நம்மள பிரிஞ்சு இருந்துட்டா. பாவம். என்ன டாடி, ஏதோ சினிமால வர கதை மாதிரி சொல்றீங்க. இது எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இத்தனை நாள் டெல்லியில இருந்து இருக்கா, ஆனா தேடி வரலையா?
எனக்கு ஏதோ இது ஃப்ராடு வேலைன்னு தோணுது. பேசாம அடிச்சு துரத்தி விடுங்க டாடி. அச்சோ, அதெல்லாம் விசாரிக்காம வீட்டுக்குள்ள விடுவோமா? இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சொன்னா நீ இன்னும் ஆச்சரியப்படுவ. என்ன டாடி? அவ பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கா. அவ உன்னோட ட்வின் சிஸ்டர். உனக்கு 1 மினிட் முன்னாடி பிறந்தவ தெரியுமா? இத்தனை நாள் உங்க அம்மா குரல் கேக்குதுன்னு சொன்னா. அப்போ எல்லாம் அலட்சியப்படுத்தி இருக்க கூடாதுடா. அவ பேச்சு கேட்டு ஒரு தடவையாவது அந்த ஊருக்கு போயிருந்தா என் பொண்ணு அப்பவே கண்டுபிடிச்சு இருப்பேன். பாவம் 22 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஸ்டாப் இட் டாடி. அவளை இனி ஒரு தடவை கூட உங்க பொண்ணுன்னு சொல்லாதீங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு ஒரே பொண்ணு தான், அது நான் மட்டும்தான். நான் தான் அந்த வீட்டோட மகாராணி, வேற யாரும் இல்ல. நான் டெல்லி வரத்துக்குள்ள அவளை ஏதாச்சும் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருங்க. இல்லைன்னா நானே அவளை கொன்னுடுவேன். அச்சு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவ உன்னை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கா. நீ என்னன்னா அவளை கொல்ல போறேன்னு சொல்ற? அம்மா அப்பா இல்லாம வளர்ந்ததா கூட அவ ரொம்ப பண்பா பக்குவமா வளர்ந்துருக்கா. ஆனா நாங்களே உன்னை செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். டாடி இப்படி பேச அந்த லேடி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? எரிச்சலா இருக்கு. அச்சு, இனி லேடி என்று கூப்பிடுவது நிறுத்து. அவ உன் அம்மா. கொஞ்சம் ஆச்சும் அந்த மரியாதையை அவளுக்கு கொடு. நானே அவளை இத்தனை நாள் புரிஞ்சுக்கலன்னு நினைச்சு வருத்தப்படுறேன். நீங்க நல்லா வருத்தப்படுங்க டாடி, எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒரு மேட்டர் சொல்ல தான் கால் பண்ணேன். மூட் அவுட் பண்ணிட்டீங்க. அச்சு, உன் அக்காவோட எனக்கு முக்கியமான விஷயம். போதும் டாடி, அவளை பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு என் லைஃப் தான் முக்கியம். நான் உங்க ஃப்ரெண்டு ரத்தனத்தோட பையன் ராகேஷை லவ் பண்றேன். இப்போ அவர் கார்மெண்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்றேன். அவருக்காக தான் இங்க வந்தேன். ஆல்ரெடி அனிதா ஆண்டி கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கும் ஓகே தான். ஸோ நீங்களும் ஒரு டைம் பேசி கன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே? ராஜனுக்கு திகைப்பில் பேச்சே வரவில்லை. இருப்பினும் சுதாரித்து கொண்டு பேசினான். அச்சு, ராகேஷ் உன்னை லவ் பண்றாரா? நோ டாடி, அவர் என்ன லவ் பண்ணல. அதுக்கு அவசியம் இல்லை. நான் அவரை லவ் பண்றேன். அது போதும். எனக்கு அவர் வேணும், அவ்வளவுதான். அச்சு, மதுராவும் ராகேஷும் லவ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ கல்யாணத்துக்கு வந்துரு. டாடி. ஆமா அச்சு, நான் தான் சொன்னேன்ல, மதுரா இவ்வளோ நாள் ரத்தினம் வீட்டில் தான் இருந்தான்னு. அப்போதான் ராகேஷ் மதுராவை லவ் பண்ணி இருக்காரு. எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவங்க வீட்ல இருந்து எப்போ வேணா பொண்ணு கேட்க வருவாங்க. இல்ல டாடி, என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. இனியும் அப்படிதான் நடக்கும். எங்க இருந்துப்பா வந்தா இவ என் வாழ்க்கைக்கு எதிரியா? அச்சு, எல்லாருக்கும் மனசு இருக்கு. அதுல அவங்கவுங்களுக்குன்னு தனியான விருப்பம் இருக்கு. யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. புரிஞ்சுக்கோ. ராகேஷுக்கும் மதுராவை தான் பிடிச்சிருக்கு. இதுல மதுரா தப்பு எதுவும் இல்ல. அவளை நீ எதிரியா பார்க்கணும் அவசியம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது டாடி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு ராகேஷ் வேணும், அவ்வளவுதான். இந்த அளவு பிடிவாதம் ஆகாதாச்சு. உன்னை செல்லம் கொடுத்து நானே ரொம்ப கெடுத்துட்டேன். தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா என்ன சொல்றீங்க டாடி? நான் என்ன சொல்றது அச்சு? நீ ராகேஷை மறந்துடு. உன் அக்கா வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே ஃபைன், இனி நான் பாத்துக்கிறேன் டாடி. ராகேஷ் எனக்கு தான். அதை போய் அவகிட்டையும் சொல்லிருங்க. அச்சு, அவள் எப்போதோ போனை கட் செய்திருந்தாள். ராஜன் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தார். அக்ஷரா என்ன செய்வாளோ என பயமாக இருந்தது. அப்பொழுது மறுபடியும் போன் ஒலித்தது. இந்த முறை ராகேஷ் தான் அழைத்திருந்தான். ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? மது எப்படி இருக்கா? இப்ப வரைக்கும் நல்லா இருக்கா மாப்பிள்ள. ஆனா இனி என்ன ஆகுமோ எனக்கு தெரியல. பயமா இருக்கு. அக்ஷராவை நினைச்சு பயப்படுறீங்களா அங்கிள்? மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி தெரியும்? அக்ஷரா திருப்பூர்ல என்னை விரும்புறதா சொல்லிட்டா. அது போக இங்க என் மாம் கிட்டேயும் பேசிட்டா. நான் வீட்டுக்கு வந்த உடனே அக்ஷராவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி மாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஐயோ மாப்பிள்ள, நீங்க என்ன சொன்னீங்க? நான் மதுவை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா மாம் அக்செப்ட் பண்ணல. பட் டாடி ஓகே சொல்லிட்டாரு. சீக்கிரம் உங்ககிட்ட பேசுவாரு. ஆனா அக்ஷரா சும்மா விடுவான்னு தோணல. ஆமா மாப்பிள்ள, இப்பதான் மதுவை பத்தி அக்ஷரா கிட்ட சொன்னேன். அப்பவே அவளுக்கு பிடிக்கல. மதுவை அக்காவா அவ ஏத்துக்கவே இல்லை. நீங்களும் மதுவும் லவ் பண்றத பத்தி சொல்லிட்டேன். கல்யாணத்தை நிறுத்த சொன்னா. உங்களை ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. இல்ல மதுவை கொன்னுட்டு கூட அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைப்பா. அவ என்ன பண்ணுவான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் மாப்பிள்ள. பெரிய தப்பு பண்ணிட்டேன். விடுங்க அங்கிள், இனி அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அக்ஷரோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அவ மதுராவை கொலை பண்ணதான் முயற்சி பண்ணுவான் மாப்பிள்ள. என்ன அங்கிள் ஈஸியா சொல்றீங்க? ஆமா, அக்ஷரா ஏற்கனவே கொலை முயற்சி பண்ணவதான் மாப்பிள்ள. ராகேஷ் பேச்சிலேருந்து இருந்தான். உங்க அதிர்ச்சிக்கு எனக்கு புரியுது மாப்பிள்ள. ஸ்கூல் டேஸ்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல இவ்வளோ ஒரு பொண்ணு வின் பண்ணிட்டான்னு அந்த பொண்ணை டார்க் ரூம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா. ஆனா எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அக்ஷரா மேல அட்டம் டு மர்டர் கேஸ் ஃபைல் ஆச்சு. அவளை அதுல இருந்து வெளியே கொண்டு வரவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அங்கிள். ஆமா மாப்பிள்ள, அந்த அளவு அக்ஷரா பிடிவாதக்காரி. யாரையும் மதிக்க மாட்டா. அவ அம்மாவையே ஏதோ சர்வன்ட் மாதிரி தான் டீல் பண்ணுவா. அவ உங்க மேல வெறி பிடிச்சிருக்கா. மதுரா வேற ஒரு பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. அவ அக்கா வேற சும்மா விடமாட்டா மாப்பிள்ள. அங்கிள், எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் அப்படிதான் பணத்திமிரு பிடிச்சவங்க. ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. மது இப்போ என்னதான் பணக்காரையா இருந்தாலும் நம்ம வீட்டுல வேலை பார்த்தவ தானே அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கு.
அதனால தான் அவங்க மதுராவை அக்செப்ட் பண்ணல. அக்ஷராவும் என் அம்மாவும் சேர்ந்து கண்டிப்பாக ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க அங்கிள். அக்ஷரா திருப்பூர்ல இருக்க வரைக்கும் மதுவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் டெல்லி வந்துட்டா என்ன பண்றது? விடுங்க அங்கிள், நம்ம ரொம்ப பயப்படுறோம்னு நினைக்கிறேன். நீங்க அக்ஷராவை நோட் பண்ணிக்கோங்க. நானும் என் அம்மாவை கவனிக்கிறேன். ஏதாவது வித்தியாசமா இருந்தா அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். சரி மாப்பிள, அப்ப நான் வச்சிடறேன். ஓகே அங்கிள், டேக் கேர். நள்ளிரவு 2 மணிக்கு மதுரா தனி அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். அக்ஷரா பேசியதை ராஜன் மதுவிடம் சொல்லவில்லை. அக்ஷரா விரைவில் வருவாள் என்று மட்டும் சொல்லியிருந்தார். மதுவும் தன் தங்கை விரைவில் பார்க்க போகும் மகிழ்ச்சியில் உறங்கிக் கொண்டிருந்தாள். அதேபோல் வேறு ஒரு அறையில் ராஜனும் மஞ்சரியும் உறங்கிக் கொண்டிருந்தனர். மது வீட்டிற்கு வந்ததிலிருந்து மஞ்சரிக்கு குரல் கேட்பதே இல்லை என நிம்மதியாக இருந்தாள். அப்போது மெதுவாக மஞ்சரின் உடல் நடுங்கத் தொடங்கியது. ஏசி அனைத்தும் வைக்கப்பட்டிருந்தாலும் உடல் முழுவதும் குளிர் பரவியதை உணர முடிந்தது. யமன் வர்றான், வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் எண்ணம் அவனுக்கே அழிவு வந்துட்டான் என குரல் கேட்டது. திடுக்கிட்டு போய் எழுந்து அமர்ந்தான் மஞ்சரி. அரவம் கேட்டு ராஜனும் எழுந்து விட்டார். என்ன மஞ்சு, குரல் கேட்டுச்சா? என்ன சொல்லுச்சு? யமன் வர்றான்னு கேட்டுச்சுங்க. பயமா இருக்குங்க. ராஜனும் திகைத்து போய் அமர்ந்திருந்தார். அவருக்குமே பயமாக தான் இருந்தது. அப்பொழுது காலிங் பெல் விடாமல் அடிக்கும் சத்தம் கேட்டது. யார் என்று பார்க்கும்போது, அச்சு நீயா? நீ எப்படி இங்க? என்ன டாடி, நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? யார் யாரோ வர்றாங்க, நான் வர்றதுக்கு பர்மிஷன் இல்லையா? அப்படி இல்லை, திடீர்னு சொல்லாம வந்திருக்க, அதான் கேட்டேன். உள்ள வந்து பேசலாமா இல்லை இப்படியே நின்று பதில் சொல்லணுமா டாடி? ஓ காட், வா வா, சாரி, நான் தான் ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். கரெக்ட் டாடி, இப்ப எல்லாம் நான் உங்க ஞாபகத்துல இல்லை. அப்படி இல்லை அக்ஷரா. ஹே அச்சு, வாடா, ஏதாச்சும் சாப்பிட்றியா? சூடா பண்ணி தரவா? இந்த டார்ச்சருக்கு பயந்துதான் நான் வர்றதே இல்லை. அறிவில்லையா? மிட் நைட்ல யாராச்சும் சாப்பிடுவாங்களா? சாப்பாடை தவிர வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. மஞ்சளின் முகம் சுருங்கிவிட்டது. அதை கவனித்த ராஜனுக்கு அப்பொழுதுதான் அவரின் தவறு புரிந்தது. இவ்வளவு நாள் அக்ஷரா இப்படி பேசிய போது கண்டிக்காமல் விட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என. அச்சு, என்ன நீ இப்படி பேசுற? வேணும்னா வேணும்னு சொல்லு, இல்ல வேண்டாம்னு சொல்லு. இனி அம்மா கிட்ட இப்படி பேசாத. சூப்பர் டாடி, எப்போ இருந்து இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? இவ்வளோ நாளே நான் பண்ணி இருக்கணும். அச்சு, தப்பு பண்ணிட்டேன். சரி விடு, மார்னிங் பேசிக்கலாம். போய் ரெஸ்ட் எடு. அதுக்குள்ள என்ன டாடி அவசரம்? எங்க என் உடன்பிறப்பு? நான் அவளை பார்க்க தானே வந்தேன். மது தூங்குறா. அச்சு, மார்னிங் பார்த்துக்கலாம். நீ போய் தூங்கு. தூங்குறாளாம். தூங்கட்டும் தூக்கட்டும். தூங்கம் ரொம்ப முக்கியம்ல. இப்போ என்ன, நாளைக்கு பார்த்துட்டா போச்சு. ஓகே டாடி, குட் நைட். குட் நைட். அக்ஷரா அவள் அறைக்கு போய்விட்டாள். ராஜன் அவர் அறைக்கு வந்து தளர்ந்து போய் அமர்ந்திருந்தார். மஞ்சரி அவர் அருகில் வந்து தோளை தொட்டார். நிமிர்ந்து பார்த்தவன் கண்களில் கண்ணீர் உருண்டு நின்றது. இன்னுங்க, ஏன் கண் கலங்குறீங்க? அச்சுவால மதுவுக்கு ஏதாவது ஆகிடணும் பயப்படுறீங்களா? ஆமா மஞ்சு, அச்சு இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு எதிர்பார்க்கல. நம்ம அச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. பேசாம அமைதியா தூங்குங்க. சரி, நீயும் படு. இல்ல வேணாம், ஒரு தடவை நான் போய் மதுவை பார்த்துட்டு வரவா? ஏங்க, அவ பக்கத்து ரூம்ல தான் தூங்குறா. நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். நீங்க தூங்குங்க. விடிந்து மணி 10 கடந்திருந்தது. ரத்தினம் நாளை மதுராவை பெண் கேட்டு வருவதாக தகவல் தெரிவித்து இருந்தார். செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து ராஜனும் மஞ்சரியும் பேசிக் கொண்டிருந்தனர். மது ராகேஷிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அக்ஷரா இன்னும் அறையை விட்டு வெளிவரவில்லை. மஞ்சு, எனக்கு தெரிஞ்ச ஈவெண்ட் மேனேஜர்ல பேசிட்டேன். கேட்டரிங் வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. ஈவினிங் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்க பொண்ணு தானே பார்க்க வராங்க, அதுக்கு இவ்வளோ கிராண்டா பண்ணணுமா? மஞ்சு, அக்ஷராவுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் கிராண்டா பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இருக்கோம். அவ ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணம் அளவுக்கு நடந்துச்சு. ஆனால் மதுவுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை. அதனால தான் இந்த சின்ன ஃபங்க்ஷன் கூட பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ மதுவுக்கு தேவையான ஜுவல்ஸு, ட்ரெஸ் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடு, சரியா? இவங்களுக்கு பர்ச்சேஸ் பற்றி என்ன தெரியும் டாடி? என் அக்காவுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணணும். ஸோ நான் கூட்டிட்டு போறேன். மாடியிலிருந்து பேசிக்கொண்டு இறங்கி வந்தாள் அக்ஷரா. மது ஓடி சென்று அக்ஷரா என கட்டி கொண்டாள். நீ என்ன மாதிரி இருக்க மது, ரொம்ப அழகா இருக்க. நீ தான் ரொம்ப அழகா அக்ஷரா. நீங்க பாரு, உன் தோல் எல்லாம் எவ்வளவு வளவளப்பா இருக்குன்னு. நான் போடுற கிரீம் உனக்கு தரேன், நீயும் போட்டா இந்த மாதிரி ஆகிடுவ, சரியா? அப்புறம் அப்பா உன்னை பத்தி சொன்ன உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். இப்போ உன்னை பார்த்தது அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் அக்ஷரா. எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை மது. சரி, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? மது தயக்கத்துடன் ராஜனையும் மஞ்சரியும் பார்த்தாள். அவர்கள் இருவரும் அக்ஷராவின் திடீர் மாற்றத்தால் திகைத்து போயிருந்தன. அப்பா, நான் அக்ஷராவை கூட போயிட்டு வரவா? அக்ஷராவின் கண்களில் இருந்த வன்மத்தை மதுவை தவிர இவர்கள் கவனித்து கொண்டுதான் இருந்தன. டாடி, என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு டெல்லி எல்லா இடமும் தெரியும். நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அப்பா, எனக்கும் அக்ஷரா கூட போகணும் ஆசையா இருக்கு. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி, அம்மாவையும் கூட்டிட்டு போங்க. ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கணும்ல.
டாடி இவங்க தேவையில்லை, நாங்கள் போயிட்டு வரோம். உங்கள் கார்டு என்கிட்ட தான் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், வா மது போகலாம். ராஜனால் அவர்களை தடுக்க முடியவில்லை. அக்ஷராவின் மினி சூப்பர் கார் காம்பவுண்ட் தாண்டி சிட்டாக பறிந்தது. ராஜன் ராகேஷை அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டார். அங்கிள், மது போன்ல ஜிபிஎஸ் ஆன்ல தான் இருக்கு, நான் ட்ராக் பண்ணிக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். டெல்லி நகரின் மத்தியில் பகுதியில் உள்ள உயர்ந்த கட்டிடத்தின் பார்க்கிங்கில் காரை நிறுத்தினாள் அக்ஷரா. இங்க தான் ட்ரெஸ் வாங்கணுமாச்சு. ஆமா மது, அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் மாடியிலிருந்து பார்த்தா டெல்லி வியூ நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம், அப்புறம் ட்ரெஸ் வாங்கலாம். அப்படியாம், தேங்க்ஸ் அச்சு. எனக்கு கூட எங்கேயாவது உயரமான இடத்துல இருந்து டெல்லியை ஃபுல்லா பார்க்கணும் ரொம்ப நாளா ஒரு ஆசை. நான் இவ்வளோ நாள் டெல்லியில் இருந்திருந்தாலும் எங்கேயும் போனதில்லை. அதுக்கு என்ன மது, நீ எல்லா பக்கமும் போகலாம், உனக்கு பர்மிஷனே தேவையில்லை, சரி வா. மொட்டை மாடிக்கு வந்துவிட்டன. கீழே மனிதர்கள் சிறு எறும்பு போல் தெரிந்தன. சுற்றுச்சுவரை ஒற்றி நின்று கொண்டிருந்தன இருவரும். என்ன மது, வியூ எப்படி இருக்கு? நல்லா முன்னாடி போய் பாரு, இன்னும் நல்லா தெரியும். சரி அச்சு, சூப்பரா இருக்கு. அப்பொழுதுதான் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தான் ராகேஷ். மேலே பார்த்தவுடன் புரிந்து போனது அக்ஷரா மதுவை கீழே தள்ளிவிடப் போகிறாள் என்பது. இதயம் வெளியே வந்து விழுமிடும் அளவுக்கு துடித்தது. அக்ஷரா மெதுவாக மதுவின் பின்னால் வந்து நின்றாள். மதுவின் முதுகில் மேல் கை வைத்து பலம் கொண்டு மட்டும் கீழே தள்ளினாள். ஆனால் மதுவை ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை. ராகேஷ் தன் குடும்பத்தினருக்கும் மதுவின் குடும்பத்திற்கும் தகவல் தெரிவித்திருந்தான். விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜனும் மஞ்சரியும் நிலையில்லாமல் தவிழ்த்து கொண்டிருந்தனர். அக்ஷராவிலிருந்து இப்படி ஒரு நடவடிக்கை அவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் வந்தும் சேரும் வரை அக்ஷரா மதுவை எதுவும் செய்யவில்லை. வேகமாக லிப்டில் ஏறி மொட்டை மாடிக்கு ஓடினர். அங்கே மது சிரித்துக்கொண்டே அக்ஷராவின் புறம் திரும்பினாள். என்ன பண்ற அக்ஷரா, என்னை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ண ட்ரை பண்றியா என கேட்டுவிட்டு இடி இடி என சிரித்தாள். ஏற்கனவே அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த அக்ஷராவால் மது அப்படி சிரிப்பதை ஏற்றிக்கொள்ளவே முடியவில்லை. எப்படி எப்படி உன்னால என்னால தள்ளிவிட முடியல, என்ன நடக்குது இங்கே என பேய் பிடித்தது போல் கத்தினாள். அப்பொழுதும் மதுவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறையவில்லை. அதற்குள் அனைவரும் மாடிக்கு வந்து சேர்ந்தன. ராஜனும் மஞ்சரியும் மதுவை கட்டி பிடித்து கொண்டு அழுதன. மது, உனக்கு எதுவும் அடிப்படல, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன் ராகேஷ், எனக்கு ஒன்னும் இல்ல. ரத்தினமும் அனிதாவும் பேய் அறிந்தது போல் நின்றன. மஞ்சரி அக்ஷராவின் அருகில் வந்து ஓங்கி அறைந்தார். உன்னை இந்த மாதிரி அடிக்காம வளர்த்ததுதான் பெரிய தப்பு. உனக்கு என்னடி, உன் கூட பிறந்த அக்கா மேல அவ்வளவு வன்மம்? இதற்கு முன் தன்னிடம் பேசவே பயந்தவர் இன்று தன்னையே கை நீட்டி அடித்ததில் சற்று ஆடி போய் விட்டாள் அக்ஷரா. என்னையே அடிச்சிங்க, கூட பிறந்த அக்காவே அவ ஏதோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றா. இப்ப கூட பாருங்க எப்படி சிரிக்கிறான்னு. முதல்ல அவளை கேளுங்க. ஆமா, இப்ப என்ன, அவளை இங்க இருந்து கீழே தள்ளி விட்டாதான் வந்தேன். போதுமா, எனக்கு என் ராகேஷ் வேணும். அது அவளை கொன்னாதான் நடக்கும். என்னால ராகேஷா அவகிட்ட விட்டு கொடுக்க முடியாது. ஆனா என்னால அவளை கொல்ல முடியல. இங்க இருந்து ஒரு அடி கூட நகர்த்த முடியல. அவ என்னமோ பண்றா. அக்ஷரா பேசியதை கேட்டு மதுரா மேலும் மேலும் சிரித்து கொண்டே இருந்தாள். ராகேஷ் மதுவின் அருகில் வந்தான். மது மது, ஏன் சிரிக்கிற, இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமில்ல ராகேஷ், அக்ஷரா என்ன கொலை பண்ண பார்த்தா, அவளால முடியல. அவ மட்டும் இல்ல, இங்க யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது. அதுதான் எப்படி மது, சொல்றேன். இங்க இப்போ எத்தனை பேர் இருக்கோம், எதுக்கு கேக்குற? சொல்லுங்க. நீ, அக்ஷரா, உன் அம்மா அப்பா, நான், அப்புறம் என் அம்மா அப்பா, மொத்தம் 7 பேர் இருக்கும். இல்ல, 13 பேர் இருக்கும். என் கண்ணுக்கு 13 பேர் தெரியுறாங்க. மது பேச பேச அனைவரும் அதிர்ச்சியின் உச்சிக்கே போய்விட்டன. எங்க கண்ணுக்கு யாரும் தெரியலையே. உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க டாடி. எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெரிய ஆரம்பிச்சாங்க. இவங்க 5 பேரும் தூய ஆத்மாக்கள். என்னை பாதுகாத்தற்காக என் கூடவே இருப்பாங்க. அவர்களால தான் அக்ஷராவால என்னை எதுவும் பண்ண முடியல. மது, யார் இவங்க எல்லாம்? எதுக்கு உன்னை உதவி பண்ணணும்? எங்களுக்கு எதுவும் புரியலையே. டாடி, எனக்கு நல்லா புரியுது. இவ ஏதோ பிளான் பண்ணோட தான் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கா. ஏதோ சூனியக்காரி மாதிரி தெரியுது. அக்ஷரா சொன்ன அடுத்த வினாடி கன்னத்தில் ஓங்கி யாரோ விழுந்தது வரை அறைந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அச்சு, இனிமே இந்த மாதிரி பேசாத, இல்லைன்னா இப்படிதான் அடி வாங்குவ, சரியா? இப்போ உங்க எல்லாருக்கும் என் கூட யார் இருக்காங்க, எனக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? ஆமா மது, சொல்லி யாரு? அவங்க எல்லாம் நீ சொல்றதை கேட்டாலே படபடப்பா இருக்கு. அம்மா, அவங்க நம்ம தாத்தா பாட்டி முனியன் மாமா அத்தை மாமா எல்லாம் இங்க தான் இருக்காங்க. எனக்கு அவங்க தான் பாதுகாப்பு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அனிதா அம்மா என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க. அப்போ என் விதியை நினைச்சு ரொம்ப நொந்து போய் அழுது வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு விரக்தியில இருந்தப்போ இவங்க தான் வந்து என்கிட்ட பேசுனாங்க. இனிமே எனக்கு துணையாவும் பாதுகாப்பாவும் இருப்போம்னு சொன்னாங்க. முதல்ல பயமா இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாரோட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. இந்த 4 வருஷமா எனக்கு அவங்க தான் பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா அவங்க யாருன்னு அப்ப என்கிட்ட சொல்லல. நான் நம்ம வீட்டுக்கு வந்த இந்த ஒரு வாரத்தில் தான் அவங்க யாரும் நமக்கு, அவங்க எப்படி சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே எனக்கு அவங்க சொன்னாங்க.
மது பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விட்டனர். ராஜனுக்கு ஒரு புறம் அவர்கள் மேல் கோபம் இருந்தாலும் மறுபுறம் இத்தனை வருடங்களாக ஆன்மா சாந்தி அடையாமல் சுற்றுவதை நினைத்து குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது. அவர் ஒருவரின் விருப்பத்திற்காக அவர்கள் அனைவரும் வாழ்க்கையுமே வீணடித்து விட்டோமே என்று யோசித்துக் கொண்டிருந்தார். மஞ்சரி நெஞ்சை பிடித்துக்கொண்டு கதற ஆரம்பித்து விட்டார். அம்மா, அண்ணா என கதறிக்கொண்டே மாடி முழுவதும் ஓடினார். யாராலும் அவரை தடுக்க முடியும் என தோன்றவில்லை. ஓடி ஓடி களைத்து ஓரிடத்தில் அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார். அம்மா, அப்பா, அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சது பெரிய தப்பு தான். இத்தனை வருஷமா அந்த குற்ற உணர்ச்சியில் தான் அவங்க ஆன்மா சாந்தி அடையல. அப்பா அந்த ஒரே காரணத்துக்காக தான் என்னையும் இத்தனை நாள் பாதுகாத்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் அவங்கள மன்னிக்கணும். எனக்காக அதை பண்ணுவீங்களா? அப்போ அப்போ அவங்க தான் இத்தனை நாளா என் காதுல கேட்குற குரலுக்கு காரணமா? அவங்க என் அம்மா, அப்பா தானே. அப்புறம் ஏன் என்ன பயமுறுத்துற மாதிரியே பேசுனாங்க என்று கதறிக்கொண்டே கேட்டார் மஞ்சரி. உன்னை பயமுறுத்தணும்னு அவங்க நோக்கம் இல்லம்மா. உன்னை எச்சரிக்கையா இருக்க தான் சொல்லியிருக்காங்க. ஏன் மது, உன் கண்ணுக்கு தெரியறவங்க ஏன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? அது அவங்க விருப்பம் அம்மா. எல்லோரோட கண்ணுக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ரத்தினம் மதுவின் அருகில் வந்தோர் இந்த மாதிரி நானும் எங்க ஊர்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஆன்மா எல்லாம் சீக்கிரமா சாந்தி அடையணும். இல்லைன்னா குடும்பத்துக்கும் நமக்கும் அது நல்லது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம என்ன பண்ணணும்? உனக்கு ஏதாவது தெரியுமா மதுரா? மாமா, சாரி சார். நான் உங்கள மாமான்னு கூப்பிடலாமா? என்னம்மா இது? நீ தாராளமா கூப்பிடலாம். நான் உன்னை ஏற்கனவே என் மருமகளா ஏத்துக்கிட்டேன். எனக்கு ராகேஷோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். சொல்லுமா, அவங்களுக்கு என்ன தேவை? என்னோட பாதுகாப்பு தான் அவங்களுக்கு தேவை மாமா. என் கல்யாணம் அது அவங்க முன்னாடி நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ராகேஷோட எனக்கு கல்யாணம் நடந்தா அவங்க ஆத்மா சாந்தி அடைந்து விடுமாமா. ஊட்டில அம்மாவோட ஊர்ல எங்க கல்யாணம் நடக்கணும். அதுதான் அவங்க விருப்பம். ஆனால் அனிதா மேடம் அப்புறம் அக்ஷரா இவங்களால எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்க. என்னடி பேய் பூதம்னு சொல்லி பயமுறுத்துதியா? ராகேஷை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? நான் விடவே மாட்டேன். ராகேஷ் எனக்கு தான். மரியாதையா எங்கேயாச்சும் மூடி போயிடு. என்னாச்சு? உனக்கு வாங்கினது பத்தலையா? நீ மரியாதையா வாயை முட்டு இரு. என்னடா புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தவ இவ்வளோ பேசுறான்னு பாக்குறியா? நான் இதுக்கு மேலேயும் பேசுவேன். நான் உன் அக்கா, அது ஞாபகம் இருக்கட்டும். அனிதாவே மதுவின் பேச்சை கேட்டு வாயடைந்து போய் நின்றாள். டாடி, நீங்களும் இவங்க சொல்றத நம்புறீங்களா? ஆமா அச்சு, நாங்க எல்லாரும் நம்புறோம். நாளைக்கு நம்ம ஊட்டிக்கு கிளம்புறோம். அங்க ராகேஷ் மதுரா கல்யாணம் நடக்கும். ரத்தினம் இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? அட என்ன ராஜன் இப்படி கேக்குறீங்க? எங்க இருந்தாலும் கல்யாணம் நடக்கணும் தானே? ஊட்டியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். டெல்லியில பெரிய அளவு ரிசப்ஷன் வச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு கிளம்புறோம். உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நந்திரம். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். அனிதாவையும் அக்ஷராவையும் தவிர அனைவரும் கிளம்பி விட்டனர். அவரும் கிளம்பிய பிறகும் அனிதாவும் அக்ஷராவும் கிளம்பவில்லை. பின்னால் வருவதாக கூறிவிட்டனர். ஆன்ட்டி, இந்த மது சொல்றது எல்லாம் உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு சொல்ல தெரியல அக்ஷரா. நம்பவும் முடியல. அதே சமயம் நம்பாம இருக்கவும் முடியல. இப்ப என்ன பண்றது ஆன்ட்டி? நம்மளை தவிர எல்லாரும் இந்த கல்யாணத்துல உறுதியா இருக்காங்க. நம்மளன்னும் என்ன ஏன் உன் கூட சேர்த்துக்கிற அக்ஷரா? இனி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. அது போக பேய்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. என்ன விட்டுடு. ஆன்ட்டி, என்ன இப்படி ஜம்ப் பண்ணிட்டீங்க? நான் தான் உங்க வீட்டு மருமகன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க, மறந்துட்டீங்களா? அக்ஷரா, அந்த மது தனி ஆளா இருந்தா அவளை போட்டு தள்ளிட்டு உன்னை என் வீட்டு மருமகள் ஆக்குறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இப்போ அவ பின்னாடி ஒரு பேய் கூட்டமே இருக்கு. நம்ம சாதாரண மனுஷங்க தான். அதனால பேசாம நீ ராகேஷ மறந்துடு. அதுதான் உனக்கு நல்லது. என்று என் ரிலாக்ஷன் நல்லா படிச்ச அழகான பசங்க இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தரை நானே உனக்கு உங்க வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முடியாது, முடியாது, முடியவே முடியாது. என்னால் ராகேஷ் அவளுக்கு விட்டு தர முடியாது. அவளுக்கு அந்த பேய்கள் தாத்தா பாட்டினா எனக்கும் சொந்தக்காரங்க தானே. அதனால என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த மதுவை கல்யாணத்துக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு ராகேஷ் கையால் நான் தான் தாலி வாங்கிக்க போறேன். பாருங்க. வேணாம் அக்ஷரா, இது விபரீதம். உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது ஆன்ட்டி. அப்படியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அற வாங்கினியே, திரும்பி அடிச்சிருக்கலாம்ல. ஆன்ட்டி, அது மது பண்ண சித்து வேலை. அதுக்கு பயந்துட்டீங்களா? அது என்னவோ எனக்கு தெரியல அக்ஷரா. நான் மதுவை என் வீட்டு மருமகளா ஏத்துக்க தயாராயிட்டேன். நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி பேயா பிசாசு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது போக எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயம். நீ என்னமோ பண்ணிக்க. ஆனா உன்னால ராகேஷுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது. புரியுதா? நான் கிளம்புறேன். அனிதா கிளம்பி விட்டார். அக்ஷரா மனதிற்குள் விபரீதமாக யோசிக்க ஆரம்பித்தாள். ஊட்டிலேயே மதுவை போட்டு தள்ளிவிட்டால் மதுவின் ஆட்டத்தோட சேர்ந்து அந்த பேயின் ஆட்டமும் அடங்கிவிடும். மது செத்ததுக்கு அப்புறம் ராகேஷை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பாவுக்கு என் மேல பாசம் அதிகம். அதனால கொஞ்ச நாள்ல அவளை மறந்துட்டு என்னை ராகேஷ் கூட சேர்த்து வச்சிடுவாரு. அவ இப்ப வந்தவ தானே. அதனால அவன் மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்காது. அதுக்கு முதல்ல இவங்களோட ஊட்டி கிளம்பணும். அப்பதான் அவளை தீர்த்து கட்ட முடியும் என ஒரு முடிவுடன் கிளம்பினாள் அக்ஷரா.
மதுவின் குடும்பமும் ராகேஷின் குடும்பமும் ஊட்டியில் மஞ்சளில் மலை கிராமத்திற்கு வந்து சேர்ந்தன. எவ்வளவோ தடுத்தும் அக்ஷரா பிடிவாதமாக இவர்களுடன் வந்துவிட்டாள். ராகேஷுடன் தனியாக பேசும் சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டு இருந்தாள். ஆனால் அவன் இவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. வெளிப்படையாகவே உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என கூறிவிட்டான். ஆனாலும் அக்ஷரா அடங்குவதாக இல்லை. கிராமத்தை அடைந்ததும் ராஜன், மஞ்சரி, மது, ராகேஷ் நால்வரும் ஊர் பெரியவர்களை சந்திக்கச் சென்றனர். அப்போது இருந்த ஊர் பெரியவர்களில் இருவரை தவிர மற்றவர்கள் தற்போது உயிருடன் இல்லை. ராஜனும் மஞ்சரியும் மதுவின் திருமணத்தை பற்றியும் தங்கள் குடும்பத்தினர் ஆன்மா சாந்தி அடையாமல் இருப்பதை பற்றியும் பொறுமையாக கூறினர். அனைத்தையும் கேட்டுக்கொண்டவர்கள், நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா. உன் மகள் கல்யாணத்துக்கு நம்ம ஊர் கோவில்ல வச்சு நடத்தணும்னு நினைக்கிற. அப்படி நடந்தா அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையும்னா எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊர் இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. இங்கிருந்து வெளியே பெண் கொடுக்கிறார்கள், காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் படிச்சு வெளியூர்ல போய் வேலை பார்க்குறாங்க. சில பேர் அங்கேயே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதனால இப்போ நம்ம ஊர்ல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. திருப்தியா பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிம்மா, பூசாரி கிட்ட சொல்லுவோம். அவர் ஏற்பாடு பண்ணிடுவாரு. சரிங்க ஐயா. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு தகவல் வேணும். சொல்லுமா. என் குடும்பம் எதனால ஐயா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? ஒரே நேரத்துல 5 பேரும் சாகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஏத்தா, இம்புட்டு கதை சொன்ன உன்னை பெத்தவங்க ஏன் செத்தாங்கன்னு காரணத்தை சொல்லலையா? இல்ல ஐயா, என் மகளை வச்சு எத்தனையோ தடவை கேட்டாச்சு. அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உன் குடும்பம் தற்கொலை பண்ணிக்க யார் காரணம் தெரியுமா? நான் தானே ஐயா. நான் தானே அவங்களுக்கு அவமானத்தை தேடி தந்தேன். அப்போ அதுக்கு கண்டிப்பா நான் தான் காரணமா இருக்கணும். இல்ல, நீ காரணம் இல்ல. இந்த ஊரு தான் காரணம். என்னய்யா சொல்றீங்க? அவங்க சாவுக்கு இந்த ஊர் காரணமா? எனக்கு புரியல. ஆமாம்மா, உன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசி பேசி அவங்கள கொன்னுட்டாங்க. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பஞ்சாயத்துல பேசி உன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. மதிப்பும் மரியாதையுமா இருந்த இந்த ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு வாழ்வது ரொம்ப கொடுமைமா. அதை தான் உன் குடும்பம் அனுபவிச்சாங்க. நீ ராஜனை விரும்புறது தெரிஞ்சும் வேணும்னே உனக்கு முனியனை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணாங்கன்னு உன் குடும்பத்து மேல பஞ்சாயத்துல குற்றச்சாட்டு வச்சாங்க. உன் அம்மா அப்பா எவ்வளவோ போராடி பார்த்தும் அவங்களால உண்மையை நிரூபிக்க முடியல. உன் மேல இருந்த கோவமும் ஊர் பேசின விதமும் உன் அண்ணனை பித்து பிடிக்க வச்சிருச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துறதும் ஊருக்குள்ள யாரை பார்த்தாலும் சண்டை போடுறதுன்னு என்று ஆளே மாறி போயிட்டான். அந்த சமயத்துலதான் அவனை காட்டு வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. உன் குடும்பத்தினருக்கும் ஊருக்குள்ள யாரும் வேலை கொடுக்கல. மலையை விட்டு கீழே இறங்கி போய் பிழைக்கவும் அவங்க விரும்பல. அப்போதான் உன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாள் குழந்தை சத்தம் கேட்டுச்சு. அதிகமா கேட்டுச்சு. உன் அண்ணி மாசமா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எங்கிருந்து குழந்தைன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. உன் குடும்பத்துக்கிட்ட கேட்டப்போ அவங்க விளக்கம் கொடுக்க தயாரா இல்ல. யாருமே வாயை திறக்கல. முறை தவறி பிறந்த குழந்தை, திருடிட்டு வந்த குழந்தை, திருட்டு குடும்பம்னு ஏகப்பட்ட வசை பேச்சுகள் வாங்கினாங்க. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கொடுமை, ஒரு பக்கம் ஊரோட ஒதுக்கம், எல்லாம் சேர்த்து அவங்கள வதச்சிட்டு கொட்டுச்சு. திரும்பி வந்த உன் அண்ணனும் குழந்தைய வெட்டுவேன் கொல்லுவேன் என்று திரிந்தான். அவனை சமாளிக்க பெரும்பாடு பட்டாங்க உன் குடும்பம். அப்புறம் ஒரு நாளைக்கு உன் வீட்டு பக்கம் இருந்து எந்த சத்தமும் வரல. நாள் போக போக வீட்டுக்குள்ள இருந்து நாத்த அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டை திறந்து பார்த்த அப்போ அம்புட்டு பேர் விஷத்தை குடிச்சு செத்து போய் கிடந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஊர் ஆளுங்க, அதனால முறையா சடங்கெல்லாம் பண்ணி இறுதி மரியாதையா பண்ணோம். ஊர் அவங்க நம்பாம பண்ண கொடுமை தான் அவங்க சாவுக்கு காரணம். ஆனா அங்க இருந்த அந்த குழந்தை யாரு எங்க போச்சுன்னு இன்னைக்கும் உங்க மூலமா தான் பதில் தெரியுது. அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மஞ்சரி உறைந்து சிலை போல் அமர்ந்திருந்தாள். தன் குடும்பம் கண்முன் வராதன் காரணம் தற்போது தெளிவாக புரிந்தது. ராகேஷ், மது, ராஜன் ஆகியோரும் கூட கலங்கி போய் இருந்தனர். சரிங்க ஐயா, நீங்க பூசாரி கிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாட பார்க்க சொல்லுங்க. அவங்க இறப்புக்கு பிராய்ச்சித்தமா இந்த கல்யாணம் நடக்கட்டும். நாங்க வரோம். சரிங்க. வீடு வந்து சேர்ந்த பின் கல்யாணம் நாளை என்ற தகவலை அனைவரிடம் பகிர்ந்து கொண்டனர். தகவலை தெரிந்து கொண்ட அக்ஷரா தனியே சென்று யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். என்ன இது, அதுக்குள்ள கல்யாணமா? இப்ப என்ன பண்றது, ஒன்னும் புரியலையே என யோசித்து கொண்டிருந்தாள். என்ன பலமா யோசனையா இருக்கு, ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டியா என்றபடி வந்தார் அனிதா. அதான் நீங்க கலந்துட்டீங்களே ஆண்டி, அப்புறம் நான் என்ன பிளான் பண்ண உங்களுக்கு என்ன? ஆனா கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவேன், சும்மா விட மாட்டேன். அக்ஷரா, மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அந்த பேய்கள் எல்லாம் செத்து போன கதையா தான் இப்போ கேட்டுட்டு வரேன். ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுங்க எல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்குதுங்க. அவங்களோட இத்தனை வருஷம் மோட்டிவ் மதுவோட பாதுகாப்பும் கல்யாணமும் தான். அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா உன் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி. நீங்க என்கிட்ட இப்படி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ண போற அக்ஷரா? நாளைக்கு கல்யாண நேரத்துல மதுவை கடத்த ஆல்ரெடி பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் ஆளை கடத்துவதில் எக்ஸ்பர்ட். டெல்லியிலிருந்து வர வச்சிருக்கேன். ஊட்டியில ஸ்டே பண்ணியிருக்கானுங்க. காலையில கரெக்ட் டைமுக்கு மதுவை தூக்கிடுவானுங்க.
மதுவுக்கும் எனக்கும் இருக்க உருவ ஒற்றுமை தான் எனக்கு ப்ளஸ்ஸே. நான் அவளை மாறி போய் ராகேஷை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதோட மதுவை தீர்த்து கட்டவும் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு என் கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளுக்கும் காரியம் பண்ண போறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. அக்ஷரா, நீ ராகேஷை கல்யாணம் பண்ணிக்கோ, அது கூட பரவாயில்ல. ஆனா மதுவை உயிரோட விட்டுரு. அவளை எதுவும் பண்ணாத, அது தப்பு. என்ன ஆண்டி, நீங்களும் அவளுக்கு பண்ணாத கொடுமையா நான் பண்ண போறேன்? அவளுக்கு நான் நல்லது தான் பண்ண போறேன். அவளுக்கு விடுதலை கொடுக்க போறேன். நாளைக்கு அவ சாவு நிச்சயம். அப்போது அக்ஷராவின் காதில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. உன் இறுதி கட்டம் நெருங்கி விட்டது, தயாராக இரு என்று. அக்ஷரா, அக்ஷரா, என்னாச்சு? ஏன் இப்படி கீழே விழுந்துட்ட? பதறிக்கொண்டு அக்ஷராவின் அருகில் ஓடி வந்தார் அனிதா. ஆன்ட்டி, யாரோ என் காதுல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? உனக்கு என்ன கேட்டுச்சு அக்ஷரா? என் டைம் முடிய போகுதுன்னு கேட்டுச்சு ஆன்ட்டி. எனக்கு படபடப்பா இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். இப்போ வச்சு நான் சொல்றதை கேளு. மதுவை எதுவும் பண்ண வேண்டாம். நீ ராகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதை விட இப்போ உயிரோட இருக்கிறதா முக்கியம். புரியுதா? இல்ல ஆன்ட்டி, எனக்கு இப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா என்னால அவ்வளோ சீக்கிரம் என் தோல்வியை ஒத்துக்க முடியாது. நான் கண்டிப்பா முயற்சி பண்ண தான் போறேன். சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம், நான் வரேன் என்று கூறிவிட்டு அனிதா போய்விட்டார். விடிந்தும் விட்டது. கிராமமே திருவிழா கோலம் பூண்டு இருந்தது. மது ராகேஷின் திருமணம் அந்த கிராமத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கும் திருமணம். எனவே மக்கள் தங்கள் வீடுகளில் நடக்கும் விழாவை போல் கொண்டாடி கொண்டு இருந்தனர். ராஜனின் ஏற்பாட்டால் பிரம்மாண்டமான விருந்து தயாராகி கொண்டிருந்தது. எளிய ஒப்பனையில் தேவதை போல் இருந்தால் மதுரா. வேட்டி சட்டையில் கம்பீரமாக மிளிர்ந்தான் ராகேஷ். அக்ஷரா நகத்தை கடித்து கொண்டு இருந்தாள். அவள் ஏற்பாடு செய்திருந்த அடியாட்கள் இன்னும் வந்து சேரவில்லை. ஊட்டியிலிருந்து கிராமத்திற்கு வரும் வழியில் கார் கவிழ்ந்து 5 பேர் படுகாயம் அடைந்து விட்டதாக தகவல் வந்ததுதான். ஏற்பாடு செய்தவர்கள் தான் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இனி அவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்றது என யோசித்துக் கொண்டே கோவிலின் எதிர்ப்புறம் இருந்த மணமேடையை சுற்றி சுற்றி வந்தாள் அக்ஷரா. தாலி கட்டும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. மற்ற சடங்குகளை முடித்துவிட்டு தாலியை மாசாணி அம்மன் காலில் வைத்து பூஜை செய்துவிட்டு ராகேஷிடம் கொடுத்தார் பூசாரி. அதை வாங்கி மதுவை நோக்கி தாலி கட்டச் சென்ற போது ஏய் என கத்திக்கொண்டே மதுவை பார்த்து ஓடி வந்தாள் அக்ஷரா. அவள் கையில் கத்தி இருந்ததை பார்த்து அனைவரும் திகைத்து போயினர். அனைவரும் சுதாரிக்கும் முன் அம்மா என கத்திக்கொண்டே அக்ஷரா கீழே சரிந்தாள். கத்தியை பிடித்திருந்த அவள் கைவிரல்கள் துண்டாகி கிடந்தன. என்ன நடந்தது என்பதை யாராலும் யூகிக்க முடியவில்லை. அருகில் வந்த அக்ஷராவை பார்த்த பொழுது அவை நெற்றி நிறைய குங்குமம் அப்பி இருந்தது. என்ன அக்ஷரா ஆச்சு? ஏன் கத்தியை எடுத்துட்டு ஓடி வந்த என பதறிக்கொண்டே கேட்டார் ராஜன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் மதுவை கொள்ளலான்னு நினைச்சேன். ஆனா அது எனக்கே எதிராக திரும்பிடுச்சு. நான் திருந்துட்டேன்ப்பா. நான் பண்ண இருந்த தப்புக்கு நான் என் விரல்கள் போயிருச்சு என கூறிவிட்டு கதறி அழுதாள். யாரு உன் விரல் எல்லாம் இப்படி பண்ணது? பாட்டி தான்ப்பா. நான் வச்சிருந்த கத்தியை வாங்கி என்னையே இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ அவங்க எல்லாருமே என் கண்ணுக்கு தெரியறாங்கப்பா. அவங்க தான் எனக்கு குங்குமம் வச்சு விட்டாங்கப்பா. எனக்கு இது தேவைதான். என்ன இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்கப்பா. பாட்டி எனக்கு நல்ல படம் சொல்லி தந்துட்டாங்க. இனி மது வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன். அம்மாவையும் தரக்குறைவா பேச மாட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க என கூறிவிட்டு மயங்கி சரிந்தாள் அக்ஷரா. அட என்னப்பா, இந்த புள்ள வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? டே, என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க? இந்த புள்ளைய தூக்கிட்டு போய் என் வீட்டுல படுக்க வைங்க. ராஜா, நான் உன் மகளை பாத்துக்கிறேன், நீ இந்த கல்யாணத்தை கவனி என கூறிவிட்டு வீட்டை நோக்கி எட்டி நடந்தார் அந்த ஊர் வைத்தியர். ஆமா ராஜா, நேரம் போயிட்டு இருக்கு. உன் மாப்பிள்ளைய தாலி கட்ட சொல்லு என்றார் பூசாரி. மாப்பிள்ள, நீங்க தாலியை கட்டுங்க, அக்ஷரா அப்புறம் போய் பார்க்கலாம். சரிங்க மாமா. குறித்த நேரத்தில் அனைவரின் ஆசீர்வாதங்களுடன் மதுவின் கழுத்தில் தாலியை கட்டினான் ராகேஷ். தாலி கழுத்தில் ஏறியவுடன் இருவரின் உடல்களும் ஒரு நிமிடம் சிலிர்த்து அடங்கியது. இருவரின் தலையிலும் யாரோ கையை வைப்பது போன்ற ஸ்பரிசம் ஏற்பட்டது. மதுவிற்கு தாத்தா பாட்டி தான் தன் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார்கள் என உணர முடிந்தது. வரிசையாக அனைவரின் ஆன்மாக்களும் காற்றோடு கரைந்தது. இனி மதுவின் வாழ்வில் அவர்கள் இல்லை. ராகேஷ் மதுவை பத்திரமாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அனைவரும் விடை பெற்று கொண்டனர். நாமும் அவர்களிடமிருந்து விடை பெறுவோம். ஒருவரின் காதலை பிரிப்பதும் தவறு. விரும்பாத ஒருவரை காதலிக்க வற்புறுத்துவதும் தவறு. நமக்கான காதல் எங்கிருந்தாலும் நம்மை தேடும் வரும் என்ற நம்பிக்கையுடன் விடை பெறுவோம். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.